இன்னொரு ஒரு ப்ராஜெக்டை வந்து நாவலை வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அப்போது அந்த ஸ்க்ரீன் ப்ளே நடந்துகிட்டு இருக்கும்போது இதோட டிஸ்கஷனும் நடந்தது. அது இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். அது கூடிய சீக்கிரம் அதுவும் ஷேப் எடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இதோட ஐடியா கேட்ட உடனே இது முதல்ல தீனா சாரும் ராமு செல்லப்பா அப்படின்ற ஒரு டைரக்டரும் 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த கதையோட இந்த கோர் ஐடியாவை சொல்லி இதை வந்து பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த மேடையில் ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் ராமு செல்லப்பா ஃபார் த இனிஷியேஷன். அந்த ஃபஸ்ட்டு தீனாவை கொண்டு வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தின ராமு செல்லப்பா. அவர் நிறைய சீரீஸ்லாம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. எங்களோட விலங்கோட செகண்ட் யூனிட்டும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வழியாக தான் தீனா சார் பழக்கம். தீனா சார் இந்த புக்கில் இருக்கிற இந்த ஐடியா சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து தான் அந்த இடத்துலேருந்து தான் அந்த ஜேர்னி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து we were able to see all the episodes. நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது டு பி அசோசியேட்டட் வித் ராஜேஷ் குமார் சார். ஒரு கதை யோசிக்கிறதுன்றது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். எப்படி ஒரு மனிதரால் 1500 நாவல் 2000 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுத முடியும் அப்படின்றது வந்து நிஜமாகவே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு கதை முடித்த உடனே அடுத்த கதையை யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்குது இந்த காலத்தில். ஆனால் இவ்வளோ எழுதியும் இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி எக்ஸைட்மெண்ட்டோடு பேசுவாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து அடுத்த கதையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இஸ் ரெடி ஃபார் மோர் ஸ்டோரிஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ரியலி யூர் அமேசிங். ஸோ இந்த ரேகையில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கோர் ஐடியா அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தீனா சார் அதோட வந்து நிறைய ஸ்க்ரீன் ப்ளே மாடிஃபிகேஷன்ஸ் டிஸ்கஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்க்ரீன் ப்ளே வந்தது. பட் அதோட கோர் ஐடியா அப்படின்றது வந்து ராஜேஷ்குமார் சார்து. இன்றைக்கி ரொம்ப ஒரு 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 பியூட்டிஃபுல் ஸ்டேட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அவரோட ஸ்டோரிஸில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. நாங்கள் வி மேட் ஷுர் தட் கோர் ஐடியா எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த யோசித்த அந்த ராஜேஷ்குமார் சார் தான் இதோட மெயின் ஹீரோ அப்படின்றது நாங்கள் ஃபஸ்ட்டு டேலேருந்து நினச்சிட்ருந்தோம். நிறைய படங்கள் நிறைய நான் ஒரு இதாக சொல்ல விரும்பல, ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை. பட் ஒரு ரைட்டர்கிட்ட நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ரைட்டருக்கு ஒரு டியூ கிரெடிட் கொடுக்கலன்னா அப்புறம் தெர் இஸ் நோ சென்ஸ் இன் இட். ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் இஸ் கிங் அப்படின்னா அந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான். ஸோ அவங்கள நம்மளுக்கு நம்ம மரியாதை கொடுக்க தெரியல அப்படின்னா நம்மலாம் இந்த ஃபீல்டில் இருக்கவே கூடாது. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஹோப்ஃபுல்லி மோர் அண்ட் மோர் புக்ஸ் ஆஃப் யோர்ஸ் நாங்கள் வந்து வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஹோப்ஃபுல்லி த டைம் வில் கம். At this juncture, I would like to definitely talk about director Deena, அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, அவரோட டெடிகேஷன். நிஜமாகவே ஒரு 1.5 வருஷம் அவரை நான் பாடாப்படுத்தியிருக்கேன். ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த டார்ச்சர் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அதோட எண்ட் ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியுது. தேங்க்யூ சார். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தா அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இதை தைரியமாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையிலையும் மூஞ்சி சுளிக்காமல் அவுட்டோரில் தான் வேணும், தென்காசியில் தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவ்வளோ தடவை தென்காசி போக சொன்னாலும் போய் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ப்ரொடியூசர் சிங்கா சார், தேங்க்யூ. அண்ட் ஹென்ரி டிஓபியை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த ஹீரோஸ் அப்படின்னா நான் டிஓபியை சொல்லுவேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி உருவாயிட்ருக்காரு. எங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜ் பிரதீப் சார் இன்றைக்கி வர முடியல மியூசிக்கு. இன்றைக்கி அவர் ஹியர் டு ரஷ், ஏன்னா அவருக்கு கல்யாணம். அதனால் அவர் அதுவான்னு டிசைட் பண்ணும்போது அது பெட்டர்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார். சரி, ஓகே, அவரோட லைஃபோட அடுத்த ஜேர்னி ஆரம்பிக்குது. அதனால் நம்ம எனிவே தேங்க்ஸ் அ லாட் ராஜ் பிரதீப் சார் ஃபார் த என்டையர் இவ்வளோ லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாக வந்து ஸோ டெடிக்கேட்டட் யூ வேர் அண்ட் யூ ஹெல்ப் அஸ் லாட். அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டர் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், எல்லாருமே தேவ் கிவன் தேர் ஹார்ட் அண்ட் சோல் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்டர்ஸ் சைடில் சொல்லணுன்னா அஃப்கோர்ஸ் பாலா வந்து அப்படியே வெற்றியாக மாறிட்டார். அந்த கதாபாத்திரமாகவே இருக்கார். பார்த்தா அவரை வந்து பாலான்ற பேரே மறந்து போச்சு. வெற்றின்னு தான் இப்போதைக்கு. அவர் இப்போ பிஸியாக வேறு ஷூட்டிங்கில் இருக்கார், நம்மளுக்காக ஓடி வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ பாலா, அமேசிங் ஒர்க்.
பவித்ரா ஜனனிக்கு ஏதோ ரைமிங்காக ஏதோ சொன்னீங்களே மேடம், என்ன அது? அது செம்மையாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்ட்ரஸாக நான் பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த யதார்த்தம் அவங்களோட நடிப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அஞ்சலி, அஃப்கோர்ஸ் அஞ்சலியோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ். தேங்க்யூ அஞ்சலி ஃபார் த லவ்லி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் வினோதினி மேடம், you've added so much weightage to this entire project. Thank you so much. ரொம்ப அப்பாவி மூஞ்சியை வச்சுட்டுக்கிற ஒரு வில்லனாக வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அஃப்கோர்ஸ் அருணா நடித்தவர், அவரும் வந்து ரொம்ப நேச்சுரல். இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், முகிலன், அமுதன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணவங்க எல்லாருமே இதில் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு ஆல்வேஸ் ஐ எம் indebted to you media people. and எப்பவும் சொல்கிறது தான், இப்போது இதோட ஃபேட் உங்கள் கையில் இருக்குது. நல்லபடியாக எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோடு கிளம்புறேன். தேங்க்யூ. ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த முருகன் சார், பிரீத்தி, முகுந்த் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ். ஆஃப்டர் அ லாங் டைம் மறுபடியும் வெப் சீரீஸ்க்கு நான் பேக் வந்திருக்கேன். அண்ட் தேங்க்யூ கௌஷிக் சார், தேங்க்யூ சிங்கா சார், முருகன் சார் அண்ட் ஹோல் டீம் இவ்வளோ நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்காக. ஐ திங்க் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அண்டு எப்போவுமே லைக் என்னோடய ஃபேவரட் ஜானர் வந்து க்ரைம், த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன் இதுதான் இருக்கும். அண்ட் அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஐ என்ஜாய் டூயிங் இட். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் ஒரு பேராக சொல்லதான், பேர் விட்டு போனால் ரொம்ப தப்பாயிடும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும், எங்கள் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான். இப்போ ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார் சொன்ன மாதிரி நானும் இதை வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான் எப்பயுமே பயன்படுத்துவேன். இன்றைக்கி வந்து 4 நன்றிகள் நான் சொல்லணும், அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும். அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன். இப்ராஹிம் சார், இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர், ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஏதோ நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். வெரி வெரி சாரி. நான் இனிமேல் அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும். ஏன்னா சர்க்காஸ்டிக்காக நம்ம சொல்கிறோம், ஆனால் அது ஆப்போசிட் சைடில் எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது. அதனால் வெரி வெரி சாரி. எல்லோரும் முன்னாடியே நான் வந்து நன்றி சாரி கேட்டுக்கிறேன். ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ, அந்த ரேகை அப்படிங்கிறது ZEE5க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம இந்த இடத்துல நிற்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆக போகுது, பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூட கம் டு யுவர் கன்க்ளூஷன். வெளியில் பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்து ZEE5 இந்த வெப் சீரிஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்லை, ஐம் ஷூர் நீங்கள் எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான், சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். 80களில் 90களில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள், அது 80s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொட்டி கடையில் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஆழ்வார்பேட் அபிராமபுரத்துலலாம் அந்த பொட்டி கடையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள், மினி நாவலட்னு சொல்லுவாங்க, சின்ன அந்த பெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி. அதாவது ஒரு குயிக்காக ஒரு சைதாப்பேட்டில் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போகிறதுக்குள்ளே படித்து முடிக்கிற அளவுக்கு ஒரு குயிக்காக ஒரு க்ரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்கா அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு க்ரைம் அப்படிங்கிற க்ரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஒரு கதையை தழுவின்னு சொல்கிறத விட இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ஷுட் ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர், ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து க்ரைம், ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். இந்த க்ரைம் அப்படிங்கிறது நேற்று கூட நைட் நான் இப்போ வந்து வேற ஒரு OTT தளத்தில் ஹர்க்யூல் பைரோ அந்த அகாதா கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த ஹூ டன் இட், யார் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வேற இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக கொண்டு வரதுக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி டைரக்டர் அதிகமாக பேசுவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஐடியாவை ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம அந்த SS குரூப் அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆனால் அதை தவமாய் தவம் இருந்து நினைத்தேன் வந்தா இது மாதிரி நிறையா வந்து அதாவது 18 சீரியல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து மதில், செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் யார் அப்படிங்கிறத சத்தியமாக இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலாக அவரை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசினது எல்லாமே டைரக்டர் அப்புறம் Z5லேருந்து பேசினாங்க. ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இதுதான் இந்த சிங்காரவேலன் சார் அப்படிங்கிறது. ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து டு த ப்ரொடக்ஷன் குரூப் SS குரூப். ஏன்னா இவ்வளோ தைரியமாக ஒரு ப்ரொடக்ஷன் வேலை முருகன் சார் அப்படிங்கிறது EP இன்னைக்கு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியில் இருக்கார். அவரோட எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷனே போச்சு, நீங்கள் எப்படி வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னு. ஆனால் அதை பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இதை விட பெட்டராக கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிங்காரவேலன் சார். இந்த மாதிரி நிறையா வெப் சீரிஸ், அதாவது வந்து ஒரு SS குரூப் அப்படிங்கிறது ஷுட் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி OTT தளத்துலையும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ 2வது நன்றி அவருக்கு. 3வது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வரத்துக்கே காரணம் வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார். ஸோ சடனாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நான் Z5ல் அனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த ஒரு கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து வேறு யாரும் யோசிச்சுருந்தோம், ஆனால் இது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஹோல்டு பண்ணுற இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரம், அதுக்கே வந்து நிறையா நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியில் எனக்கு கிடச்சிது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்னை நம்பி கொடுத்த தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய 3வது நன்றி. 4வது நன்றி அஃப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னீஷியன். நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேராக சொன்னால் வந்து சொல்லலைன்னா ஏதாவது தப்பாயிடும். அதனால் அதில் ஒன்றே குறிப்பிட்டு நான் சொல்லணும். இப்போ நான் வந்து பண்ண அந்த மார்ச்சுரி கவிதா மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் தென்காசியில் போய் அதை ஷூட் பண்ணணும், அதில் வந்து நிறையா அந்த இதெல்லாம் தெரியுது. ஆனால் அந்த மார்ச்சுரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லலாமா சார்? அது வந்து BSNL ஆஃபீஸில் தான் இங்கே வந்து செட்டு போட்டது. அதை உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கே அது உள்ளே போகும்போது ரொம்ப ஈரியாக இருந்தது. இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான ஒரு நான் மார்ச்சரிக்கு வந்து நான் போனதில்லை, ஆனால் நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம் ஒரு மாதிரி ஈரியாக ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்கும். அந்த க்ரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து சரவணன் சாரை உண்மையாகவே பாராட்டணும். ஏன்னா அங்கே நடிக்கும்போது உண்மையிலுமே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், என்னடா ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போகிற இடமா இருக்குன்னு. இதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த BSNL ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் அங்கே போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் சொன்னார். அது அந்த ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ எடிட்டராக இருக்கட்டும், டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடித்த அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய 4வது நன்றி. இந்த Z5 வெப் சீரிஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை நல்லா சொன்னால் கூட இதை ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு சேர்க்கும். தயவு செஞ்சு சொல்லுங்கள், இதை பற்றி நிறையா பேசுங்க, நிறையா மக்கள்கிட்ட இதை கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் ஃபோனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே தேட்டரில் வந்து வேறு ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய வெப் சீரிஸ்க்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த Z5க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ், என்னோட ஈரமான ரோஜாவில் ஒர்க் பண்ணவர். SMல ஒர்க் பண்ண சரவண மீனாட்சியில் ஒர்க் பண்ணவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு 2 எபிசோட் சொன்னார், அவர் இங்கே காணோம். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாகவே எடுத்துக்கிறேன். SS குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் பிரீத்தி மேம், கௌஷிக் சார், தீனா சார், அப்புறம் ஹென்ரி கேமராமேன் சார், ராஜேஷ், முருகன் சார், நந்தகுமார் சார், நிதின், பிரவீன், சரவணன், விஜய், ஷாலு, முத்து, அருள், அனில், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக உட்காந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் எங்களோட ட்ரெய்லர் வந்தபோது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி. என்னோடய பேர் பாலஹாசன். இந்த வெப் சீரிஸில் வெற்றி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ராஜேஷ்குமார் சார், உங்கள் நாவலில் நடித்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, பெருமையாக இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த தீனா சாருக்கும், ப்ரொடக்ஷன் டீம், Z5 டீம், சிங்காரன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. கூட நடித்த ஆக்டர்ஸ் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. November 28 என்னோடய பர்த்டே.
கரெக்டான லீடாக நடித்த ஒரு ஒரு சீரியஸ் ஒன்று வருது. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ. இந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு டேட் வரும், October 27th கை கிடச்சிது. அது வந்து போன வருஷம் அந்த October 27 தான் சாரை நான் மீட் பண்ணுறேன், கௌசிக் சாரை. அன்னைக்கு அவர் சார் சொல்கிறாரு, ராஜேஷ்குமார் நாவல் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுன்னு சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ராஜேஷ்குமார் சாரோட நாவல் நிறைய படித்தேன், சார்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து உலகை விளைக்கல்ங்கிற ஒரு நாவல் எனக்கு கிடைக்குது. அதுலேருந்து சில சம்பவங்களை நான் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா எனக்கு இன்னும் வேலை இருக்குது. அதனால் நான் எதுவும் பெருசாக ப்ரிப்பேர்டாக வரல. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கௌசிக் சார் ரொம்ப தேங்க்ஸ், சிங்கா சார் ரொம்ப தேங்க்ஸ், ஹென்றி ரொம்ப தேங்க்ஸ். ஹென்றி ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. சில நாள் நான் ஷூட்டிங்லேயே இல்லை, ஹென்றி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாப்ல. எடிட்டர் துரை பிரகாஷ், சரவணன் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. இங்கே அநேகமாக எனக்கு தான் வயது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனது எல்லாருடைய இளமை. ஏனென்றால் 56 வருடங்களாக நான் கதை எழுதிக் கொண்டே 1969 உங்களில் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள். அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது. நான் பிஎஸ்சி பாட்டனி படித்து பட்டம் வாங்கிய அந்த நாளிலே மாலை முரசிலே, கோவை மாலை முரசு, அப்பொழுது காலையிலே மட்டும் பத்திரிகை வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் முதலாக மாலை முரசு என்ற பத்திரிகை கோவையிலும் சென்னையிலும் வந்தது. அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விட மாட்டேன். அன்னிலேருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான். அதுதான் உண்மை. அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு 25/11/25 தேதியை பாருங்கள், வருடம் அதே தேதியும் அதுவே. அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் சீரிஸ் G5 வருகிறது என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் இனி கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு தருணம். இதற்கு முதல் காரணம் G5 என்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். ஒரு 5 வருடத்துக்கு முன்பாகவே ஒரு 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 ப்ராஜெக்ட் போய் அது சில காரணங்களால் அது தவிர்த்து போனது. அதுவும் நல்லதற்கே. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வெப் சீரிஸை நமக்கு G5 கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் கௌசிக் அவர்கள். கௌசிக் அவர்கள் நான் ராமானுஜராகவே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கலைஞர் டிவியில் ராமானுஜராக நடித்தார். அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. எல்லோருமே அந்த அவர் பார்த்ததை நடிக்க முடியாது. ஒரு டிவைன் பவர் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு அவருக்கு மேன்மேலும் பல ஆசைகளை வழங்கும், பல வெற்றிகளை குவிக்கும். தெய்வம் மறைமுகமாகத்தான் ஒருத்தருக்கு ஆசைகளை தரும். அது அவர் கொடுத்திருக்கிறது. அடுத்து ராகவன் அவர்கள் இந்த G5 ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். அவரும் கூட இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லோரையும் ஒன்று சேர்த்து 16 பெற்று பெறுவார் வாழ்க என்று சொல்வார்கள். இன்றைக்கு 16 பேர் இங்கே இருக்கிறோம். 16 பேரும் இன்று இணைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வெப்சீரிஸ் கொடுத்திருக்கிறார்கள். நான் சற்று முன்பு பார்த்தேன், நம்முடைய கௌசிக் லட்சுமி நாராயணனுடைய ஃபேஸ்புக்கை தட்டி பார்த்தேன். அதில் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரைலருக்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1.5 கோடி வியூவர்ஸ் பார்த்திருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம். உடனே என்னுடைய நண்பர் லேனா தமிழ்வான் அவர்கள் எனக்கு சற்று முன்பு ஃபோன் செய்தார். ராஜேஷ்குமார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனம் G5. உண்மையிலே சொல்கிறேன், ஏவிஎம் நிறுவனத்திலும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அங்கே போய் நானும் இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பற்றி பேசினேன். அவர்கள் மிக நியாயமாக நடந்து கொண்டார்கள். பேசின தொகையை கொடுத்தார்கள். எந்த விதமான ஏமாற்றமும் எனக்கு கிடையாது. சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தான் கௌசிக் சிங்காரவேலன். சிங்காரவேலன் அந்த பெயரே ஒரு சிங்காரமாக இருக்கிறது. அந்த சிங்காரவேலன் அவர்கள், கௌசிக் அவர்கள் 2 பேரும் இணைந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்து, சார் நாங்கள் இருக்கோம் சார், நாங்கள் பண்ணுறோம் சார்,
அந்த வார்த்தைகளிலே ஒரு பொய் கிடையாது. பொதுவாக சொல்வார்கள், திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பொய் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், பணம் தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒரு நியாயமான நாணயமான ஒரு நிறுவனமாக இருந்து அவர்கள் பணியாற்றினால் தான் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ரேகையை நாம் பார்க்க முடிந்தது. இந்த கதையிலே இது முழுக்க என்னுடைய கதை கிடையாது. இதில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் கோர், அதாவது அடிப்படை கருவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்தார்கள். ஒரு ட்ரையல் பார்க்குற, அதாவது மெடிக்கல் ட்ரையல். ஆனால் அதையும் நான் எழுதிவிட்டேன். அது சொன்னேன், நம்முடைய டைரக்டரோடு சொன்னேன், தினன் நான் இந்த கதையை முதலில் எழுதிவிட்டேன். நீங்கள் என்னுடைய அடிப்படை கருவை வைத்து எழுதினீர்கள். ஆனால் இந்த மெடிக்கல் ட்ரையல் வைத்து நான் எழுதினேன். ஒரு கதை சற்று 2 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதினேன். அது எப்படி எழுதினேன் என்றால், சென்னையிலும் சரி கோவையிலும் சரி காலையிலே நான் வாக்கிங் போகும்பொழுது பார்ப்பேன், கோயில் வாசல்களிலும் சரி மற்ற பிளாட்ஃபாரங்களிலும் சரி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்கள் காலை உணவு கொடுப்பார்கள். ஒரு பொட்டலிலே கொண்டு ஸ்கூட்டரிலே கொண்டு எல்லோரும் கொடுத்து கொண்டு போவார்கள். இது ஒரு சமூக பணி, உண்மையான அறப்பணி தான் அது பசியை போக்கும் ஒரு நல்ல பணி. ஆனால் எனக்கு தான் கிரைம் புத்தி ஆயிற்றே. நான் யோசித்தேன், இவர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் கொண்டு கொடுக்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கதை உருவாயிற்று. அதை நான் எழுதினேன். அந்த கதை என்னவென்றால், இவர்கள் கொண்டு கொடுக்கிறார்களே, இவர்கள்லாம் உண்மையான சமூக நல பணியாளர்கள் கிடையாது. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் கொடுப்பது மெடிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்காக. உணவிலே ஏதாவது ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அவர்களுக்கு பிபி ஏறுகிறதா, சுகர் ஏறுகிறதா, கொலஸ்ட்ரால் ஏறுகிறதா, இல்லை ஹார்ட் பீட்டிங் அந்த இர்ரெகுலர் பீட்ஸ் என்பார்கள் அது ஏற்படுகிறதா, இல்லை வேறு நோய்கள் வருகிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக தினமும் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து கொண்டே போவது போலவும் தினமும் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள். யார் யார் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறார் அதையெல்லாம் நோட் செய்து, யாருக்கு மூக்கில் ரத்தம் வருகிறது, யாருக்கு கை கால்கள் சரியாக இயங்கவில்லை, யார் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், யார் சுறுசுறுப்பாக இருக்கிறார், இதையெல்லாம் நோட் செய்து இந்த மருந்தை கொடுத்தால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய சேர்மனுக்கு போகிறது, ஒரு ரிப்போர்ட் போகிறது. இதுதான் கதை. ஏனென்றால் ஆதரவற்ற முதியவர்கள் கேட்பதற்கு நாதி இல்லை. ஒருவன் பிளாட்பாரத்திலே ஒருத்தன் மூக்கிலே ரத்தம் சொந்து கிடைக்கிறான்றால் அவனை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை குறிவைத்து தான் அந்த ஒரு சர்வதேச மாபியா இறங்கினவன் ஒரு கதையை முடித்தேன். அதே கதையைத்தான் நம்முடைய தீனன் அவர்கள் ஒரு 5 பேரை வைத்துக்கொண்டு அழகாக முடித்திருக்கிறார். ஏனென்றால் 1500 நாள் எழுதியிருக்கிறேன். அது ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகிதான் தீரும். எல்லாமே அவர்களுக்கு தனி, இவர்களுக்கு தனி கிடையாது. எல்லாமே நான் எழுதி முடித்து விட்டேன். இனி எழுதுவதற்கு எந்த ஒரு கலப்பணியும் கிடையாது. இப்பொழுது புதிதாக ஒரு கதை ஆரம்பித்திருக்கிறேன். குமுதத்தில் ஒரு தொடர் கதை, வேகமாய் வா விவேக். அது எந்த கதை என்றால், இப்பொழுது நடந்ததே அகமதாபாத் அந்த ஒரு ஃப்ளைட் 2 நிமிடத்தில் போய் விழுந்து நொறுங்குகிறது. இது ஒரு செய்தி, இது ஒரு விபத்து என்று சொல்லி முடித்து விட்டார்கள். எல்லோரும் மறந்தும் விட்டார்கள். காம்பன்சேஷன் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள். ஆனால் நான் மட்டும் விழித்து கொண்டு பார்க்கிறேன், அந்த விபத்தா இல்லை சதியா? இதை சதி என்று வைத்து தான் நான் ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குமுதத்தில். அது எப்படி சதியாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள். பொதுவாகவே எனக்கு சில மெடிக்கல் அல்லது உளவியல் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, ஏஐ சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஆத்தென்டிக்காக இருக்க வேண்டும். அதில் வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆகட்டும், அதாவது தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஆகட்டும், அது சரியாக இருக்க வேண்டும். யாருமே அந்த துறையை சேர்ந்த ஒரு படம் பார்த்தால் கூட, ஆனால் பரவாயில்லையே ராஜேஷ்குமார் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு, அவர் ஒன்றும் போய் சொல்லலையே, இல்லை நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். எந்த துறையை சார்ந்தவங்க தான் நான் போய் கேட்பேன். அதே போல் இந்த விமானம் நொறுங்கிய பிறகு நான் ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸர், அவர் என்னுடைய வாசகர் தான்,
நான் பேசினேன். என்ன சார், ஒரு ஃப்ளைட் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஜேர்னியில் முதலிடம் ஃப்ளைட்டுக்கு தான். ஏன்னா மேலே நோ டிராஃபிக், உங்களுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நேர் பாதை, இங்கே சென்னையிலேருந்து டெல்லிக்குன்னா ஒரே நேர்கோடு தான். ஆனால் ட்ரெயின் வந்து எத்தனை வகையாக போகுது, அங்கே தான் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு பேப்பரில் நாம் எத்தனை பார்க்குறோம், எத்தனை கார் விபத்து, எத்தனை ஸ்கூட்டர், எத்தனை டூ வீலர்ஸ், எத்தனை விழுகுது. ஆனால் ஃப்ளைட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் விபத்து நடக்கும். அது வந்து மேன்மேட் மிஸ்டேக் என்று சொல்வார்கள். அந்த கதையிலே எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம், இப்பொழுது விமானத்தின் காக்பிட்டிலே நீங்கள் போய் பார்த்தால் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன். சொன்னார்கள், அம்மையார் அவர்கள், சகோதரி அவர்கள் சொன்னார்கள், மார்ச் வரியில் எனக்கு போக பயமாக இருந்தது சொன்னார்கள். ஆனால் நான் மார்ச் வரைக்கு போயிருக்கிறேன். ஒரு டெட் பாடியை எடுத்து மண்டையோட்டையெல்லாம் சாராக போன் கட்டிங் டூல்ஸ் இருக்கும், கட்டக்கென்று செய்வார்கள். மண்டையோட்டை சுத்தியில் அடிப்பார்கள். மார்ச் வரியில் இருக்கக்கூடிய அந்த சிப்பந்தியை ஒரு டாக்டர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? மாஸ்டர், இந்த மண்டையை உடைங்கம்பார். மாஸ்டர், நீங்கள் நினைப்பாரு முருகா வாடா, மாறி வாடான்னு சொல்ல கிடையாது. மாஸ்டர் என்று சொல்லி மதிப்பு கொடுத்து அந்த மண்டையை உடை அப்படி சொல்லுவார்கள். ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிந்த டாக்டர் என்ன செய்யறதா, மண்டையோட்டை எடுத்து பிளந்து மூளை எடுத்து கையில் கொடுப்பார். பாருங்க, இது 1.5 கிலோ இருக்கும். ஆணுக்கு வந்து 1.5 கிலோ, பெண்ணுக்கு வந்து அதை விட 150 கிலோ. ஆனால் அவங்களுக்கு தான் மூளை ஜாஸ்தி. அது எடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் என் கையில் கொடுத்து நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா ஒரு க்ரைம் கதை எழுதக்கூடியவர்கள் அதெல்லாம் தெரியணும். பயப்பட்டால் அதெல்லாம் நடக்காது. அதே போலத்தான் நான் அந்த ஏவியேஷன் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி செய்து கேட்டேன், ஏன் சார் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாமே க்ரீனில் இருக்கணும், அந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ் பூராமே எல்லாம் கரெக்டாக காட்டணும். எல்லாமே க்ரீனில் இருந்தால் கண்ட்ரோல் டவர்லேருந்து ஒரு 17 சிக்னல் வரும், அதுவும் க்ரீனில் இருக்கணும். ரன்வேல வந்து 7 சிக்னல், இங்கே எதுவுமே டேக் ஆஃப் கிடையாது, லேண்டிங் கிடையாது, எதுவுமே வந்து ட்ரெஸ்பாஸ் கிடையாது, கரெக்டாக அந்த இது போயிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பைலட் வந்து டேக் ஆஃப் பண்ணுவார். இல்லைன்னா அவர் இறங்கிடுவார் கீழே. ஒரு லைட் வந்து சிவப்பாக இருந்தாலும் கூட, எரியா விட்டாலும் கூட அவர் கீழே இறங்கி விடுவார். நான் டேக் ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். உடனே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது, இல்லைன்னா லேட் ஆகும். இப்படி எல்லாமே க்ரீனில் இருக்கும்போது பறந்த விமானம் எப்படி வந்து விபத்துக்குள்ளாகும் சார்? அது ஆக்சிடென்ட் சார், அது எப்படி ஆகும்? இதுதான் என்னுடைய கதையுடைய நாட்டு. இது வந்து திட்டமிட்ட சதி. அந்த விமானத்திலே ஒரு மந்திரி பயணம் செய்கிறார். அந்த மந்திரிக்காக நடக்க ஏன் இருக்கக்கூடாது? இப்படியெல்லாம் நான் இன்னைத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டு நான் ஒரு நாவலை ஆரம்பிப்பேன். இப்படித்தான் நாவல் உருவாகும். நாவல் வந்து சும்மா கிடையாது. திரு கௌசிக் அவர் சொன்னார்கள், ஒரு நாவல் எழுதி முடித்து விட்டு அடுத்த நாவல் என்ன என்று யோசிக்கிற காலகட்டத்திலே இவருக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். ஒரு நல்ல கேள்விதான். அவர் ஒரு போஸ்ட் கார்டு எழுத நம்பால முடியாது. அன்புள்ள அப்பாவுக்குன்னு எழுதிட்டு அப்புறம் என்ன எழுதுறதுன்னு கேட்பாங்க. வராது, வார்த்தைகள் வராது. எழுத்து என்பது வந்து ஒரு இன்பான் உனக்குள்ளே இருக்கணும். ஒரு பாட்டு கற்றுக்கலாம், ஓவியம் கற்றுக்கலாம், பியானோ கற்றுக்கலாம், பேங்கோஸ் கற்றுக்கலாம், வீணை கற்றுக்கலாம், எது வேணால் வந்து ஒரு டியூஷன் போய் நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக. கதை எழுத மட்டும் கற்றுக்க முடியாது, டியூஷன் வைக்க முடியாது. உனக்குள்ளே வந்து அந்த ஒரு ஜீன் இருக்கணும். என்னுடைய தாத்தாவோட தாத்தா யாராவது ஒருத்தர் கதை எழுதியிருக்கலாம், அந்த ஜீன் ஒர்க்ஸ், அந்த ஜீன் ஒர்க் ஆகுது இப்போ. அப்புறம் இன்னொன்று, சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ரிவார்டட். கடுமையான உழைப்பு இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். இன்றைக்கு இந்த மேடையிலே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன், மற்றவர்களும் பேசினார்கள், நான் இந்த வயதிலும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய உழைப்பு தான் காரணம். இன்றைக்கு டைரக்டர் தினகரன் வந்து ஒரு இளைஞர், ஒரு புதிய படைப்பை கொடுத்திருக்கிறார். இவர் ஒரு மணிரத்னம் போல, ஒரு சங்கர் போல உருவாவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது முதல் படம் போல, முதல் வெப்சீரிஸ் போல எனக்கு தோன்றவில்லை.
காட்சிகளை அருமையாக அமைத்து என்ன வசனம் வேண்டுமோ அதை பேசி நன்றாக செய்திருந்தார். அதை இதில் பாடுபட்ட அனைவருமே, இசையாகட்டும், செட்டிங்ஸ் ஆகட்டும், நடித்தவர்களாகட்டும், எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ரேகையை மிகச்சிறந்த வெற்றி படமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வெற்றி மேன்மேலும் தொடர வேண்டும், எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பத்திரிகை அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 8 எபிசோட்ஸ் போடுறதுங்களா? ஆமாம், 80 ஒரு 4-5 கதைகள் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கதை, ஒரு நாவல் அவர்கிட்ட ஏற்கனவே நான் பேசி வச்சுருக்கேன். இது நடுவில் வந்து இது வந்தது. இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வச்சு நம்ம ஏற்கனவே சார்கிட்ட பேசி ஃப்யூச்சரில் பண்ணணும் சார், நெக்ஸ்ட் இயர்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி வச்சுருக்கோம். அந்த பிளான் இருக்குது சார். அதே சார், நாங்கள் காலேஜில் படிக்கும்போது சார், உண்மையாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களுடைய பாக்கெட் நாவல் வாங்கி படிச்சுட்டு இருப்போம், போட்டி போட்டு படிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய பத்திரிகைகள் வந்து ஒரு டிபேட்டே நடந்திருக்கு. உங்களுடைய கேரக்டர்ஸை வந்து சினிமாவாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு யார் சூட்டாக இருப்பாங்க, கமல்ஹாசன் சூட்டாக இருப்பாரா, ரஜினிகாந்த் சூட்டாக இருப்பாரா அப்படின்ற ஒரு டிபேட்டே வந்து அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் நாவல் படமாக்கப்பட்டால் அதில் அந்த விவேக் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த நடிகர் நடித்தா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கதையை படித்தவங்களெல்லாம் சொல்லுவாங்க, இது விஜய் நடித்தா நல்லா இருக்கும், விவேகா, அஜித், இல்லைன்னா விஜயகாந்த், அப்படியெல்லாம் வந்து பல பேர் சொல்லுவாங்க. முதல்ல கமலஹாசன் சொல்லுவாங்க, அப்புறம் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய விவேக் வந்து இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் படிக்கும்போது விவேக்கை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க இப்படி தான் இருப்பார் விவேக்னு சொல்லி மன அளவில் வந்து அவரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பிம்பத்தை வந்து நான் வந்து ஒரு நடிகர் மேலே கொண்டு போய் செலுத்தி அதை வந்து இவர் தான் நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு அருமையான புதுமுகம் இருந்தால் போதும். இப்போ பாலா மாதிரி விவேக் வந்தால் நல்லா இருக்கும், புதுசாக இருக்கணும். அவர் தான் விவேக், வேறு யாரும் கிடையாது. அது ரஜினியோ இல்லை கமலோ விஜய் அது. ஏன்னா அந்த வாசகன் வந்து அவரை விஜயாக தான் பார்ப்பான், அஜித்தாக தான் பார்ப்பான். ஆனால் வந்து என்னுடைய விவேக்கா பார்க்கணும்னா ஒரு புது முகம்தான் வேணும். அப்படி ஒரு முகத்தை நான் தேடி வைக்கணும். சார், ராஜேஷ்குமார் சார், கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் கதை வச்சுருக்கீங்களா? கதை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட அந்த கதை ஏதாச்சும் இருந்தால் போய் சொல்லுவீங்களா? சார், வந்து எங்கிட்ட கதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சமுத்திரத்தில் போய் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்தால் சமுத்திரம் வற்றி விடுமா? வற்றாது. எங்கிட்ட எல்லா தளத்துலேயும் கதை இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, அவர் கமர்ஷியல் ரைட்டர், வெகுஜன எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் பாலு அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து அவர் சொன்னார், அவர் இருக்காரா தெரியல, இங்கே இருக்காரா, போயிட்டாரா? சரி. பாலு வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், கதைகளுக்காக நீங்கள் ஏன் வந்து எங்கெங்கேயோ போய் தேடுறீங்க, அது பிடிக்கல இது பிடிக்கல, ஒருத்தர் சொன்னார் பிடிக்கல அவர் போயிட்டாருன்னு சொல்லி. நம்ம ராஜேஷ்குமார் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க கதையை. அவர் நிறைய வச்சுருக்கார் கதையை. ஒன்று சொன்னால் 10 சொல்லுவார், அது பிடிக்கலையா இன்னொரு 10 சொல்லுவார். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏன் பிரபலங்களையே போய் தேடி பார்க்குறீங்க? எழுத்தாளர்களோட பயணம் பண்ணுங்கள். சினிமா என்பது ஒரு வட்டம், அதுக்குள்ளேயே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பீப்புளோட இது என்னென்னா, எனக்கு சினிமா என்னுடைய எழுத்து ரெண்டுமே வந்து என்னுடைய இரு கண்கள் மாதிரி தான். நான் கூட சொல்லலை. சினிமாவுக்கு கூட என்னென்னா, 2 எழுத்து படம் வெற்றி பெற்றால் எல்லா டைட்டிலும் 2 எழுத்துலேயே வரும். ஒரு பேய் படம் வெற்றி பெற்றால் பேய் படங்களாக எடுப்பாங்க. அப்புறமா டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், அந்த டார்க் காமெடி வச்சே போவாங்க. யோகி பாபு வேணுமுன்னா யோகி பாபு பின்னாடியே போவாங்க. இப்படியே தான் நம்மளோட சினிமா துறை இருக்குது. அவர் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி. ஆனால் ஆடியன்ஸ் வந்து நல்ல கதைகளாக இயங்கி கொண்டிருக்கார்கள். ஒரு புதிய தளம், அசத்துறாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. இன்னும் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய குற்றம் 23 படம் வந்தப்போ செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களில் வந்து நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி நான் கதை எழுதியிருந்தேன். அதை டைரக்டர் அறிவழகன் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து, சார் இதை படம் பண்ணானார். அந்த கதையை பண்ணிவிட்டு நேரடியாக ஒரு பிரபலமான ஒரு
ஒரு நடிகரை போய் கதை சொல்லியிருக்காரு. சார் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு சார், இது நான் பண்ண விரும்பலை, பண்ண பெண்களோட வெறுப்பு கிடைக்கும், அதனால் நான் இந்த செயற்கை கருத்தரிப்பு படத்தில் நடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் போய் பார்த்து சொன்னப்போ அந்த படத்தில் நடித்தார். அது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஏன்னா கதையோட தளம் வந்து முற்றிலும் வேறுபட்டது. செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் இப்போ தான் இருக்குது, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. முதியோர் இல்லங்களும் கிடையாது, செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி 2 தான் இருக்குது. அதனால் இங்கே நடக்கக்கூடிய மோசடிகளை வச்சு நான் எழுதின கதை வந்து பெருமையை வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் தளம் புதிது, கதை புதிது, அதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த கதை பிடிக்கிறது. ஆனால் நம்ம சினிமா பீப்புள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸு, அப்புறம் வந்து வன்முறை காட்சிகள் வந்து அதீதமாக காட்டுறது, இது வந்து தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. ஆகையால் என்னிடம் எல்லா கதைகளும் இருக்கிறது. அது இளம் இயக்குநராகட்டும் பிரபலமான தாராளமாக வரலாம். இப்பொழுது கூட சென்ற வாரம் திரு சந்தானம் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள். என்னோடு 2 நாட்கள் தங்கி கதை விவாதம் நடத்தி, சார் எனக்கு 6 கேள்வி மட்டும் இன்றைக்கி பதில் சொன்னால் போதும் சொல்லி 6 கேள்விகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்படி தான் கதை போகணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்விஸ்ட் இருக்கணும், இதுதான் மாரல், இதுதான் மெசேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவரும் ஹீ இஸ் ஹாப்பி. சார் நல்லா இருக்குது சார், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எங்கிட்ட கேட்டால் நான் கொடுக்கறது ரெடியாக இருக்கேன், அது யாராக இருந்தாலும் சரி. சார் இங்கே நாங்களும் என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து நானும் ஸ்கூல் புக்கிலலாம் உங்கள் நாவல் நிறைய வச்சு படித்து அடிலாம் வாங்கியிருக்கோம். இப்போ வரைக்கும் விடாமல் படிக்கிறோம். படிக்க டைமில் கூட ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்குறோம் உங்களோட கதைகள். இப்போ இவர் கேட்ட கொஷனுக்கு தான் இது கண்டினியூஷன் தான் இது. இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ கதைகள், இவ்வளோ வித்தியாசமான க்ரைம் த்ரில்லர் செய்திருக்கீங்களே, யாருமே வந்து உங்களை கேட்கவே இல்லையா? உங்கள் கதையை கொடுங்க, நாங்கள் படம் எடுக்கணும், யாருமே கேட்கலையா? இல்லை, நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் வந்து என்கிட்ட கதை கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து அவங்க கூட உட்காந்து கதை பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்டிஷன் சொல்லுவேன் நான். அதாவது ப்ரொடியூசர் யார், அவரை பேச சொல்லுங்க என்கிட்ட, நான் அவர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் கூட உட்காந்து பேசுவேன். ஆனால் உங்கள் கூட பேசுனா அது படமாகுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. முதல்ல வந்து நான் பத்திரிகை கதை எழுதிட்டு இருந்தேன், இப்போ அப்படி கிடையாது. ஓடிடி தளங்களுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன். பீன்ச் ஆப்பு, நோஷன் ஃப்ரெஷ்ஷு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெப்கோ அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அந்த வெப்தளங்கள் இருக்குது, ரேடியோ ரூம்ஸ், இது மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து புதுசாக எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு வந்து கதை எழுதுக்கு நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது. சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க, வந்து எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் சொன்னேன் ப்ரொடியூசர் என்ன இல்லை, இனிமேல் தான் தேடணுங்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ நான் சொன்னேன் அப்படி வந்தால் கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்காக வந்து நான் உட்காந்து உங்கள் கதை சொல்ல என்ன பிரயோஜனம்? படம் எடுக்கிறதா இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா வேண்டான்னு சொன்ன கூட அதுலேயே போயிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பிஏ மூலிமா பேச சொல்லுவாங்க. பேசிட்டு சென்னைக்கு வரணும், நீங்கள் வந்து 15 டேஸ் அங்கே கூட லாட்ஜில் தங்கணும், காலையில் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகும் அப்படின்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த வயதை நான் கடந்துருச்சேன். அந்த வயதை கடந்து என்னால் வந்து வீட்டில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் லாட்ஜில் தான் வந்து நீங்கள் ரூம் எடுக்கணும், அப்போ தான் என்னால் முடியும். நான் சென்னைக்கு வந்து நான் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பொலைட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வயதெல்லாம் கடந்து வந்தாச்சு நான். இப்போ என்னுடைய வயதுக்கு நான் ட்ராவல் பண்ணி வந்து லாட்ஜில் தங்கி அப்படி வந்து நமக்கு ஒரு புகழோ பணமோ தேவையில்லை. அந்த புகழுக்கும் பணத்துக்கும் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. மன நிறைவோடு நான் இருக்கிறேன். அப்போது வந்து என்னுடைய விருப்பத்திற்கு யார் இணங்கி வருகிறார்களோ அவரோடு படம் பண்ண தயாராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் உங்களோட நீங்கள் சயின்ஸ் பற்றி நிறைய கதைகள் எழுதுறீங்க, நிறைய விஷயங்கள் தேடி தேடி அதுக்காக படிக்கிறீங்களா, இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கேட்டு அதை வச்சு எழுதுவீங்களா, இல்லை அதை பற்றி நீங்கள் படிப்பீங்களா? இல்லை, நான் பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ டீச்சர். ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை பிஎஸ்சி பிஎட்.
நான் 5 வருஷமாக வந்து ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக இருந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு படிச்சிருக்கேன். பிஎட்டில் வந்து சோஷியாலஜி, சைக்காலஜி, சில்ட்ரன் சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் பற்றி என்னுடைய பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க நிறைய டாக்டர்கள் வந்து என்னுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் போலீஸ் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் கூட என்னை ஒரு தடவை கூப்பிட்டு என் கூட பேசியிருக்காரு. கோயம்புத்தூரில் வந்து கோவையில் வந்து அவர் பாலகிருஷ்ணன் சொல்லி அவர் போலீஸ் கமிஷனர். ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஜீப் நின்றது. உடனே என் காலனியில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து என்னமோ தெரியல, அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ராஜேஷ்குமார் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வந்து நிற்குது, என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீதியில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஜீப்லேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இறங்கி, சார் உங்களை வந்து போலீஸ் கமிஷனர் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அவரே வர்றதுக்கு தான் இருந்தார், ஆனால் ப்ரோட்டோக்கால் இருக்கப்படி அவர் வந்து போகக்கூடாது, ஒருத்தரை தேடி போகக்கூடாது, அதனால் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் போனேன். போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் வந்து என்னை கூப்பிட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசினார். அப்போ சொன்ன ஒரு விஷயம், நானும் என்னுடைய அண்ணனும் வந்து உங்கள் புக்கை படிப்போம் சின்ன வயசில், படித்து அவர் லாயர் ஆகிட்டார், இப்போது கிரிமினல் லாயர் அவர். நான் வந்து போலீஸ் கமிஷனர் ஆகிட்டேன். அதுக்கு நன்றி சொல்லவும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நான் அதுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னார். இது மாதிரி போலீஸ்லேயும் சரி, பேரண்ட்ஸுக்குலேயும் சரி, மற்ற துறையிலும் சரி, எல்லாமே என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை எழுதுகிறேன், இதுக்கு வந்து எனக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க தருவாங்க. அதை வச்சு நான் கதை எழுதுவேன். இதுதான் என்னுடைய ரகசியம், வேறு எதுவும் கிடையாது. அதை மெனக்கடணும், ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படி எல்லோரும் சொல்லுவாங்க கூகுளில் பார்த்தா கிடைக்குமேன்னு சொல்லி. ஆனால் கூகுளை நம்ப முடியாது. ஏன்னா கூகுளில் வரக்கூடிய பல தகவல்கள் வந்து பொய்யாக இருக்கும். அதை படித்தோம்னா இது உண்மையாக தெரிகிறதுக்காக நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேட்பேன். அது செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம் அல்லவா, அந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்டால், சார் கூகுளில் சொல்கிறதெல்லாம் பொய் சார், இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நான் எடுத்துக்குவேன். கூகுள் சொல்கிறது பண்ணுறதில்லை. ஓகே, தேங்க்யூ சார். உங்கள் நடுத்தர ஏஜில் எல்லா பத்திரிகையிலையும் ஃபோட்டோ வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு எழுத்தாளர்னால் இப்படி தான் போஸ்ட் கொடுக்கணும், ஒரு டைரக்டர்னாக்கா இப்படி தான் போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் டேஸில் உங்களது பார்க்கும்போது உங்கள் போஸ்ட் மாதிரி நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏன் நடிப்பு ஆசை இல்லையா? எந்த இயக்குனரும் வந்து கூப்பிடலையா? இல்லை நடிப்பை நீங்கள் வந்து வெறுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார்? அது அந்த அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எதுவுமே ஓப்பனாக சொன்னதில்லை, இப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் சொல்கிறது நான் ரொம்ப அழகாக இருந்த மாதிரியும் சினிமாவில் ஏன் நடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்படியா? அப்படின்னா அழகாக இருக்கவங்களாம் ஏன் போகல சினிமாவுக்கு? இதே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க, அழகாக இருக்காங்க. நம்ம கௌசிக் இருக்கார், பாலா இருக்கார், அப்புறம் எல்லாருமே வந்து எல்லோரும் நல்லா இருக்காங்க அல்லவா? அவங்கெல்லாம் ஏன் போகல? நடிப்புங்கிறது வந்து அவங்கவுங்க வந்து ஆசைப்படணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு கலை. இப்போ நான் எப்படி கதை எழுதுறனோ அது மாதிரி ஒரு இது. நம்ம அழகாக இருக்கோம், நம்ம முடி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் சினிமாவில் வந்து போகணுன்னு அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னை ஒரு தடவை மணிவண்ணன் வந்து கூப்பிட்டார். அவர் 100வது நாள் படம் பண்ணி முடித்த உடனே வேற ஒரு படம் அவர் கூட பண்ணுறான்னு சொல்லி இதயம் பேசுகிறது மணியன் வந்து என்னை கூப்பிட்டு பேசினார். நீங்கள் போய் மணிவண்ணன் பாருங்கன்னாரு. அப்புறம் அவர் என்னை பார்த்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார், சார் நீங்கள் படத்தில் நடிக்கலாமே, உங்கள் முடி, நீங்கள் உங்கள் தோற்றமெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பண்ணலாமேன்னு சொன்னார் அவர். ஆனால் எனக்கு அதில் வந்து ஆசை வரல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யாருமே கூப்பிடல. எனக்கு அந்த ஆசையும் இல்லை எனக்கு இப்போது. ஏன் இப்போ நான் நல்லா இல்லையா? சார் உங்களுடைய கதைகளில் வந்து நிறைய சினிமாவில் வந்து சீன்கள் வந்து காப்பி அடிச்சிருப்பாங்க, நேரடியாக மறைமுடுவாக திருடி இருப்பாங்க, ஏகப்பட்ட கதை இது இப்படி இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளோட சீன் தானே. ஆமாம். நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டோ கேஸ் போட்டோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, ஏன் சார்? அது காரணம் வந்து எங்கள் லாயர் ரொம்ப நல்லவர். அவர் சொன்னார், ராஜேஷ்குமார் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு பீஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கேஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எங்கன்னா சென்னை, நீங்கள் சென்னை தான் போகணும். ஒவ்வொரு தடவையும் என்னை சென்னை கூப்பிட்டு போவீங்களா?
என்னை லாட்ஜில் தங்க வைக்கணும், என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும், ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரணும் செய்யணும். ஒரு கேஸ் முடி 20 வருஷம் ஆகும். எனக்கு வயசாகிடும். என்னோடய கேஸை என் பையன் நடத்துவான். உங்களுக்கு பின்னால் உங்கள் பையன் வந்து எனக்கு இந்த கேஸ் நடத்துவான். அப்போ கடைசியில் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு சொல்லுவார், ஒரே இன்னும் 2 பேருக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அதே மாதிரி நம்ம கேஸ் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு உண்டான கிரெடிட் டீம் நீங்கள் சொல்கிறீங்கல்லவா, உங்கள் கதையை வந்து ஒருத்தர் திருடிட்டாரு, உங்கள் கதையை வந்து ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு சொல்லி, அதுவே எனக்கு பெரிய வெற்றி தானே. இது வந்து இதே போதுமே, எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தேன் தியேட்டரில், சமீபத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நானும் என் மனைவியும் பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி வந்து ஒரு 4-5 பேர் பசங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேய் மச்சி, இந்த கதையை படிச்சிருக்கேன்டா, இது ராஜேஷ்குமார் எழுதுகிற கதைடா இது அப்படின்னு அவன் காதுபட சொல்கிறான். இது வந்து எனக்கு எடுத்த வெற்றியா இல்லையா? அப்போ எதுக்கு நான் அவன் மேலே கேஸ் போடணும்? கேஸ் போட்டால் எனக்கு மன உளைச்சல் வரும், எனக்கு பண செலவு வரும். அன்னதானம் மாதிரி இது விஷயதானம், அவ்வளோதான். சார் 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 ராஜேஷ்குமார் சார் தான் கேள்வி. சார் அதோட கண்டினியூஷன்ல தான் இன்னைக்கு தமிழ் திரை உலகத்துல பாத்தீங்கன்னா பல கதை திருடுகள் பிரச்சனைகள் வருது. ஒரு கதையாசிரியரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா, மலையாளத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரைட்டர்ஸ்க்கான கிரெடிட் உண்டு சார். இங்க வந்து உங்களுக்கு கௌஷிக் கொடுத்திருக்காரு, ஓகே, இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். பல இடங்கள்ல பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கதைகளை இயக்குனர்கள் தான் கதைகளாக சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி யாரா கதை சொல்ல போனா சில ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த கதையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. இது நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கும் போகுது. இதுக்கு நீங்க ஒரு கிரைம் ரைட்டரா இதுக்கு எதனா ஒரு வழிமுறை இருக்கா அதை பாதுகாக்கிறது? அதர் தான் காப்பிரைட் ஆக்ட் தவிர வேற எப்படி இதை பாதுகாக்கலாம் சார்? சார் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. எல்லாத்துக்குமே காலம் பார்த்துக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஏமாத்தன யாருமே சினிமா ஃபீல்டு இது வரைக்கும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், இது நான் பொய்யா சொல்லல. இன்னைக்கு என்னுடைய கதைகளை திருடி பண்ணவங்கெல்லாம் யாருமே ஃபீல்டில் இல்லை. எனக்கு ஒழுங்காக பணம் கொடுத்தவங்க நல்லா இருக்காங்க. சார் கௌஷிக் சார் ஜி5க்கு தான் ஒரு கேள்வி சார். இப்போ கண்டினியூஸாக நீங்கள் கிரைம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸாகவே பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து வரவேற்பு நல்லாவே இருந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக வேற இந்த மாதிரி பைப் லைன்ஸ்ல இந்த மாதிரி கதைங்க வச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கு இதோட இது இன்னும் எவ்வளோ நாள் தொடரும்? க்ரைம் ஆக்சுவலாக நம்ம கதை கேட்க உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 10 கதையில் 8 க்ரைம் தான் வரும். அந்த 2 தான் ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது ஜானரில் வரும். க்ரைம்ன்றது வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஸ்பேஸ். இது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஹை கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் ஒரு ஜானராக இருக்கிறதுனால க்ரைம் வந்து கொஞ்சம் ஓவர் இண்டெக்ஸ் நம்ம பண்ணி நிறைய க்ரைமாக நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதுலேயே என்னெல்லாம் வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஒரே மாதிரி க்ரைமே நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு வந்து க்ரைமை தாண்டி பல ஜானர்ஸில் கதைகள் வரப்போகுது. எங்களோட அடுத்த லைனப் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம சந்திச்சுட்டு தானே இருக்கோம். அடுத்த மாதம் நம்ம சந்திக்கும் போது உங்களுக்கு தெரியும் அது டோட்டலாக இதுலேருந்து வேறு ஒரு ஜானரில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் வரப்போகிறதும் அது டோட்டலாக வேறு ஒரு ஜானரில் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஜனவரியில் உங்களுக்கு வரப்போகுது. அதை இப்போ நான் சும்மா ஒரு டீஸ் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஆனால் அது ஆக்சுவல் டீசர் உங்களுக்கு ஜனவரியில் வரும், என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் க்ரைம் ஏன் ஓவர் இண்டெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வழக்கமாக ரொம்ப கோரியாக இல்லாத வரைக்கும் வீட்டில் உட்காந்து ஃபேமிலியாக பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் வந்து க்ரைமாகவும் இருக்குது. அதில் நம்ம எவ்வளோ வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். சாரோட புக்ஸில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் க்ரைம் இருக்குது. அது நம்ம நான் எடுத்தனாலே அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு நான் வந்து மாதம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரி அவரோட ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம அடுத்தது என்ன எக்ஸைட்டிங் அப்படின்றத பார்த்து டெஃபினட்டாக சாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. வினோதினி மேடம்க்கு ஒரு கேள்வி. வினோதினி மேடம் இங்கே தான் ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து மெசேஜ் ஓரியன்டாக போட்டு இருந்தீங்க சோஷியல் மீடியாவில். இப்போ சமீப காலமாக குறைஞ்சிடுச்சு, ஏன் போடுறது நீங்கள்?
இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நான் உண்மையாக அதான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள் 41 உயிர்கள் வந்து கரூரில் போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்போ பேசலை. 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த குடும்பங்களே அந்த விஷயத்தை மறந்துட்டு கடந்து போகிறாங்க. அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது. ரேகையை பற்றி அதான் ஒரே ஒரு கேள்வியாக கேளுங்க. மேடம், ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். எந்த ஒரு நடிகையும் வந்து ஸ்டேஜில் இருந்து சாரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஈகோ வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த படத்தில் நிஜமாவே அது நான் வந்து பேசினது கொஞ்சம் கடுமையாக இருந்தது தான். ரொம்ப சாரி, வெரி சாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் டைமு. பண்ணும்போது டேரக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதை கண்டிப்பாக சஜஷன் சொல்லியிருப்பீங்க, நான் நல்ல நடிகரா என்ன ஏன்னா இது போட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது இல்லை, நான் வந்து எல்லா டைரக்டர்ஸ்ட்டுமே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். என்னுடைய முதல் படத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர். நான் வந்து ஒரு வீட்டில் நான் சொல்லிகிட்டே போவேன். ஆக்சுவலாக நான் ஸ்பாட்லேயே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் மூளையை கைட்டி வச்சுட்டு தான் நான் ஸ்பாட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சில டிசிப்ளின் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நம்ம டைரக்டருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம டைரக்டர் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து போன உடனே இன்றைக்கி எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிற வார்த்தை நான் கேட்க மாட்டேன். முதலே அதை கேட்டுப்பேன், என்ன கால் ஷீட் கேட்டுப்பேனே தவிர இன்றைக்கி எப்போ முடியும் எனக்கு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பேக்கப் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆக்டர்ஸ் யாருமே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, டைரக்டர் மட்டும்தான் சொல்லணும். அதே மாதிரி ஆக்டருக்கு வந்து யாரும் வந்து சஜஷன் கொடுக்கக்கூடாது, இப்படி பண்ணலாமே. அவங்க எவ்வளோ ஜூனியராக இருந்தாலும் நம்ம வந்து அது பல வருடங்கள் நம்ம நடிச்சிருந்தாலும் அதை நான் இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நான் வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, இப்போ இதுலேயே வந்து நானாக பண்ணியிருந்தேன்னா நான் என்னால் ஒரே பாணியில் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு டைரக்டருக்கு நம்ம வந்து மோல்ட் ஆகும்போது தான் நம்ம வேறு மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுலேயுமே வந்து அப்படி தான் போனதும். தேனா சார் டைரக்டர் சொல்லுங்க சார். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் மாஃபியா, இந்த மெடிசன் பற்றி தான் போயிட்டுருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கிட்னி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து திருடுன்னு சொல்ல முறைகேடுனாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தைரியமாக G5ல சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? ஒருவேளை நம்மளுக்கு ரைடு வருமா, ஈடி வருமா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை கௌசிக் சார் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் கிளினிக்கல் ட்ரையல் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். பட் இந்தியா கண்டென்ட் அவங்க வரும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே தெரியல. அப்புறம் கௌசிக் சார் சொன்னார் எங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. ரீசெண்டாக கூட ஹைதராபாத்லேயோ மங்களூர்லேயோ இருக்கிற GHல இது நடந்திருக்கு. ஸோ ரைட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வர பேஷண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு நிறைய நியூஸ் இதில் போடுவோம் ஆக்சுவலாக. ஆமாம். அதே போல் காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜெய்பீம்லேயும் போலீஸாக நடிச்சிருப்பார், விடுதலையிலையும் போலீஸாக வருவார். ஸோ அதே காஸ்டியூம் இதுலேயும் போலீஸாக தான் பண்ணியிருக்காரு. அது நாங்கள் கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த காஸ்டியூம் அவாய்ட் பண்ணி நிறைய இடங்கள் இன்வெஸ்டிகேஷன் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஃப்டியில் போகிற மாதிரி தான் வச்சுருப்போம் நாங்கள். அதுக்காண்டியே பிளான் பண்ணது அது. அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே வேணாம் அப்படின்ட்டு. டைலாக் ரைட்டர் யார் இதுக்கு? நீங்களே பண்ணீங்களா? இல்லை வினோதி மேடமுக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பீங்க, ஒரு கிளாப் கூட வந்திருக்கோம், பெண்கள்னா லஞ்சம் வாங்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி. அது எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை அது உண்மையை சொல்லிடுறேன், அது கௌசிக் சார் தான் சொன்னார். பர்டிகுலர் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் சொன்னால் நான் எப்போதுமே செய்வேன். அது சொன்னார். அது ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த கேரக்டர் வந்து மேல் கேரக்டர் தான் இருந்தது. திடீர்னு வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு டைமில் வந்து இது ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று வந்தது. அது பண்ணும்போது அவங்கள பார்த்தா யாராவது வில்லன்னு சொல்லுவாங்களா, அவங்க வில்லனாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும் வந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லிக்கலாம், ஏன் பொம்பளைன்னா காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்களா, அது என்ன ஆம்பளைங்களோட ஐபியான்னு அது அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அவங்களும் ஆசைப்படுவாங்க, அவங்களும் கொலை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து எழுந்தது தான், வேறு ஒன்றும் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணல. கௌசிக் சார், நீங்கள் டீம் டிஸ்கஷனில் உட்காரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒரு லேடி போலீஸ் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது, மல்லிப்பூ வச்சுருந்துலாம், அது மென்ஷன் பண்ணும்போது சொன்னாங்களா இது ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு? இல்லை அந்த சீன் வந்து தீனா சார் எழுதும் போதே எழுதி எடுத்துகிட்டு வரும்போதே அது ரொம்ப குவக்கியான ஒரு சீனாக இருந்தது. ஒரு நிச்சயதார்த்தம் ஆகி மெல்ல மல்லிப்பூலாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பொண்ணு ஏறி உட்காந்ததுக்கப்புறம் வேணும்னு அவனை கலாய்க்கிறதுக்காக ஒரு அந்த கெட்டப்பில் இருக்கும்போது அவன் சொல்கிற அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல,
ஒரு ஏழை வீட்டுக்கு போகிறோம், இப்போ உன் வீட்டில் ஏழை விழுந்த மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீயும் பின்னாடி வா அப்படின்னும் போது அது நிஜமாகவே குவக்கியாக இருந்தது. அது இது வரைக்கும் வராத ஒரு சீனாக இருந்ததுனால அங்கே எல்லாருமே சிரித்தோம், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். அது ஓகே, நான் டைரக்டர் தான் கேள்வி கேட்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். வினோதினி மேடம் கேரக்டர் பற்றி அதுக்கு நீங்கள் போதுமான பதில் சொல்லிட்டீங்க, அதனால் அதே கேள்வியை நான் அவங்க ரிப்பீட் பண்ணல. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ராஜேஷ் குமார் ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி ஃபைனலாம். சார், நீங்கள் நிறைய க்ரைம் நாவல்ஸ் எழுதிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் சினிமாவா டிவி சீரியல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் என்னென்னா, ஒரு நிஜமாக நடக்கிற ஒரு க்ரைம் அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூவே இல்லாமல் ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சார் சாப்பிட்டு போனால் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு யாராவது தேடி வந்திருக்காங்களா அவங்கள்ட்ட? ஆமாம், வந்திருக்காங்க. 1988 நீங்கள் சொன்ன உடனே இப்போ ஞாபகம் வருது. 1988 பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோனெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு நாள் கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் வீட்டுக்கு வந்தது. கொரியரை பிரித்து பார்த்தோம்னா அதில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸு எல்லாம் பிரித்து பார்த்தா எங்கே பார்த்தா பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேர் என்ன மறந்துட்டேன், அவர் வந்து ஒரு எஸ்ஐ. உள்ளே வந்து ஒரு லெட்டர் வச்சுருக்காரு. உள்ளே வந்து ஏகப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி, உள்ளே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்குமூலங்கள், இதெல்லாம் போட்டு எதுக்குடான்னு பார்த்தா லெட்டரை படித்து பார்த்தா, சார் என் பேர் மறந்துட்டேன், நான் உங்கள் வாசகன், நீங்கள் உங்களோட க்ரைம் காலம் நல்லா படிக்கிறேன், ஒவ்வொரு கொலையும் ரொம்ப அற்புதமாக வந்து விவேக் கண்டுபிடிக்கிறாரு, விவேக் வந்து நீங்கள் தாங்கிறது எனக்கு தெரியும், அந்த மூலம் தான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு கேஸை வந்து கரெக்டாக போய் நூல் பிடிச்ச மாதிரி போய் கொலையாளி பிடிச்சிடுறீங்க தடைங்கள் எல்லாம் வச்சு. இந்த மாதிரி வந்து சார் ஒரு கொலை நடந்தது சார் எங்கள் ஊரில், இந்த கிராமத்தில் வந்து இரட்டை கொலை நடந்திருக்கு. இதில் வந்து 20 பேர் மேலே சந்தேகப்பட்டு 20 பேரையும் விசாரித்து பார்த்தப்போ யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரியல சார். எல்லார்கிட்டையும் வந்து வாக்குமூலம் வாங்கி வச்சுருக்கேன், படித்து பார்த்தேன், எவனை சந்தேகப்படுறதுன்னு தெரியல, அடித்தும் பார்த்தாச்சு, ஒன்றும் பெயர முடியல. நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் படிச்சுட்டு இதில் எவன் கொலைகாரன்னு சொன்னீங்கன்னா நான் அவனை கைது பண்ணிடுவேன், கைது பண்ணி நான் சொல்லிட்டோம்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார். நீங்கள் தயவுசெய்து இதையெல்லாம் படித்து பார்த்துட்டு இதில் எவன் கொலைகாரனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொன்னார். இதை நான் பண்ணிவிட்டு உடனே அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னென்னா, நீங்கள் எழுதினது என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் வந்து நீங்கள் இவ்வளோ இது வந்து எல்லாம் வாக்குமூலங்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே போலீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, நான் ஒரு நாவல் எழுதும்போது எனக்கு கொலைகாரன் யாருன்னு தெரியும். முதல்ல அந்த கதை எழுதும்போதே கொலை எப்படி நடக்குது, யார் கொலை பண்ணுவாங்க, அங்கே தடையை என்ன விட்டுட்டு போவாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கதையை கொண்டு போய் கடைசியில் ஒருத்தனை பிடிப்பேன். இது வந்து எழுத்து, திஸ் இஸ் தியரி, இது வந்து தியரி. நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறேன். ஒரு கேஸு இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பண்ணுறேன். ஆனால் இது ப்ராக்டிக்கல், இது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், இதுக்கு நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க. அதனால் எழுத்தாளர் வேறு, போலீஸ் வேறு அப்படின்னு நான் சொன்னேன். வழக்கம் போல் வினோதினி மேடம் இந்த படைப்புலேயும் வந்து கொண்டுட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, நடிப்பில் கொண்டுட்டீங்கன்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ராஜேஷ்குமார் சார்கிட்ட ஒரு இது என்னென்னா, ஒரு விமர்சனம் என்ன வருது ராஜேஷ்குமார் சார்கிட்ட, அவருக்கும் தெரியும், ஒரு கற்பனையான ஒரு கதையை வச்சு அதை சுவாரஸ்யமாக கொடுத்து அதை பெரிய சாதனை பண்ணியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை அவர் தொடர்றதில்லை பொதுவாக. அதாவது எப்பயோ பின்னாடி வந்து இது மாதிரி செயற்கை இது மாதிரி வரலாம் அப்படிங்கிறலாம் கற்பனை பண்ணி அதில் என்னென்ன நெகட்டிவ் வரலாங்கிறலாம் கற்பனை பண்ணியிருக்கிறாரே தவிர, இப்போ உதாரணமாக இப்போ வினோதினி மேடம் கூட வந்து ஓப்பனாக சொன்னாங்க, இப்போ கரூரில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி இப்போ கோவையில் வசிக்கிறாரு, கோவை கலவரத்தை பற்றி கூட அங்கே இருந்து அந்த நேரத்தில் ஏதாச்சும் எழுதியிருக்கலாம். இல்லை சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து பொது விஷயத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ராஜேஷ்குமார் சரியாக வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது சமுதாயத்துக்காக இந்த ராஜேஷ்குமார் ஒன்றுமே பண்ணல, அவர் வந்து கதை எழுதிட்டு சொல்லியிருக்கீங்க. நான் யாருமே குற்றம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குற்றையியல் கதையெல்லாம் நான் எழுதிட்டுருக்கேன். தப்பு செய்தவன் உப்பு தின்றவன் தண்ணியை குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை அவனுக்கு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய பாலிசி. நீ எவ்வளோதான் திட்டம் போட்டு ஒரு மர்டரை பண்ணாலும் போலீஸில் மாட்டிக்க போகிறேன் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான். போலீஸில் வந்து ஒன்று இருக்கும்,
ஒருத்தன் எவ்வளோதான் திட்டம் போட்டு நான் கேட்டேன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, எப்படி சார் வந்து ஒருத்தனை பிடிக்கிறீங்க, எப்படி சந்தேகப்படுறீங்கன்னு கேட்பேன். அப்போ சொன்னார் ராஜேஷ்குமார், ஒரு இடத்துல ஒருத்தன் கொலை பண்ணான்னா, ஒரு குற்றத்தை பண்ணான்னா அவனையும் அறியாமல் ஒரு ஐடென்டிஃபை விட்டுட்டு போவான், ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். தட் இஸ் பர்க்லஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டே இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பர்க்லஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. எப்படி விட்டுட்டு போவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீ தப்பு பண்ணாதேன்னு நான் சொல்ல வர்றேன் உங்ககிட்ட. நீ பாலியல் பலாத்காரம் பண்ணாதே, உனக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. இப்போது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது ராஜேஷ்குமார் நீங்கள் வந்து ஏதோ கதை எழுதுறீங்கன்னு சொல்லி, இதே வந்து சாராய பாட்டில் என்ன எழுதியிருக்கான், குடியை கெடுக்கும், குடிக்காதுன்னு சொல்கிறான்ல, அப்பயும் குடிக்கிறாங்க எல்லாம், அப்பயும் குடிக்கிறாங்க, அது சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி என்னுடைய கதைகள் வந்து நீ தப்பு பண்ணாதே, தப்பு பண்ணால் உனக்கு பிரச்சனைகள் இருக்குது, குடும்பம் அழியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். என்னுடைய கதைகளில் பொய்டிக் ஜஸ்டிஸ் இருக்குது. என்னுடைய கதைகள் எல்லாம் நீங்கள் இது இருக்குது படித்ததில்லை. 1500 நாவலில் வந்து நீங்கள் மீறி போகிற ஒரு 100-150 நாவல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய கதைகள் பெண்களுக்காக எழுதியிருக்கேன். பெண்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் 1% கூட போலீஸே இல்லாத கதைகள் இருக்குது. ஒரு துளி கடல், ஒரு துளி கடல்னா யார்? ஒரு பெண். ஒரு பெண்ணோட மனசு தான் ஒரு துளி கடல். ஒரு பெண்ணோட மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. கடலின் ஆழத்தை கூட ஒருத்தன் கண்டுபிடிக்கலாம், ஒரு பெண்ணோட மனசில் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கால சித்தர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற உளவியல் டாக்டர் வரைக்கும் சொல்லிட்டாங்க. அது உண்மையா இல்லையா? ஒரு பெண்ணோட மனசில் தெரியுமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆண் சீக்கிரமாக வந்து ஒரு ஆணை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆண் அழுதா அவன் உடஞ்சானோ அவ்வளோதான், முடிஞ்சான். ஆனால் ஒரு பெண் வந்து தான் அவள் வந்து உடம்பால் மென்மையானவள், உள்ளத்தால் இரும்பானவள். அதுதான் ஒரு துளி கடல் அப்படிங்கிற பேர் வச்சு கதை எழுதினேன் ஒரு பெண்ணை பற்றி. அதே மாதிரி பூவில் செய்த ஆயுதம் அப்படின்னு டைட்டிலில் ஒரு கதை எழுதினேன். பூவுன்னா என்ன? ஒரு பெண். அதில் செய்த ஒரு ஆயுதம் தான் ஒரு பெண். ஒவ்வொரு பெண்ணும் பூவில் செய்த ஆயுதம். இது வந்து நான் எழுதினேன் ஒரு கதை. ஒரு பெண் எப்படி வந்து கிரைமை வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி ஒரு கதை எழுதினேன். மூடு பனி நிலவுன்னு ஒரு கதை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் கதைகளை முழுமையாக படிக்காதவங்க தான் ஒரு இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்குறாங்க. மூடு பனி நிலவுன்னா என்ன? ஒரு பெண் ஒரு கிரைம் சூழலில் மாட்டிக்கிட்டா அவள் எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருவா சொல்கிறா. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். காலையில் வந்து ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் தோலில் மண்வெட்டியை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தார். கூட அவருடைய மனைவி சித்தால் வேலைக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அந்த அம்மாவும் போயிட்டுருக்காங்க. 2 பேரும். நான் காலை நின்றுட்டுருக்கேன். அந்த அம்மா போன பிறகு லேசாக திரும்பி பார்த்தாங்க, வந்தாங்க என்கிட்ட. நான் நினச்சேன் ஏதோ வழி கேட்குறாங்க நினச்சிட்டு, என்னம்மா ஏதோ வழி தெரியலையான்னு. இல்லைங்கய்யா, நீங்கள் ராஜேஷ்குமார் தானே, இந்த கதையெல்லாம் எழுதுருவீங்களே அவர் தானே நீங்கள் அப்படி கேட்டுச்சு. ஆமாம்மாண்ணே. ஐயா மாறிட்டீங்க ஐயா, ரொம்பவும். முதலெல்லாம் புதுசுன்னு முடி இருக்கும், இப்போ வந்து மாறிட்டீங்க ஐயா. ஆமாம், வயசான எல்லாம் மாறுவாங்கல்ல அப்படின்னு கேட்டேன். சரிம்மா இப்போ என்னம்மா விஷயம்னு கேட்டேன். இல்லைங்க, நான் 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா. நான் உங்கள் நாவல் தான் ஐயா படித்து சில இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கட்டிக்கிட்டேன் ஐயா. அது மேயை கம்மின் அப்படின்னா நான் உள்ளே வரலாமான்னு தானே அர்த்தம். அப்படின்னு ஒரு பொண்ணு, அதாவது ஒரு சித்தாள் பொண்ணு என்கிட்ட கேட்குது. 4ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன், உங்கள் நாவல் படித்து தான் நான் வந்து மேலே வந்த பல இங்கிலீஷ் வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன். நான் மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சித்தாள் வேலை பார்த்துட்டு சாப்பிடும்போது எல்லாம் தூங்குவாங்க. நான் உங்கள் புக்கு படிப்பேன், அதில் படித்தா எனக்கு இங்கிலீஷ் வார்த்தைக்கு தெரியுது ஐயா. இன்ஜினியருக்கு வந்து 2 பேர் இங்கிலீஷில் பேசிக்கிட்டா அவங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு புரியுது. இதை நான் கற்றுக் கொடுத்தேன். சரி, அதை விடுங்க. என்னுடைய பையனுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு இப்போ 1995. அப்போ இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. கோயம்புத்தூரில் பிஎஸ்சி காலேஜ், சிஐடி காலேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் காலேஜ். அப்போ பிஇ சீட் கிடைக்காது. அப்போ சிதம்பரத்தில் ரைட்டர்ஸ் கோட்டா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரைட்டர்ஸ் கோட்டான்னு ஒன்று வச்சுருந்தாங்க, ஃப்ரீ. அதான் ரைட்டருக்கு ஒரு சீட்டு ஃப்ரீ, எந்த விதமான கேபிட்டல் ஃபீஸும் கிடையாது. ஃபீஸ் மட்டும் மாதம் வருஷம் கட்டினா போதும். அதுக்கு அப்ளை பண்ணேன் என்னுடைய பையனுக்கு, கார்த்திக் குமார் பையனுக்கு
அவன் +2ல் வந்து 90% மார்க் வாங்கியிருக்கான். இருந்தாலும் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிஇயில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டாங்க. அப்போது வந்து நான் அங்கே போனேன், ஒரு ஃபார்மில் எல்லாம் எழுதி கொடுத்தேன். அப்போது விசிஆர் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் ஈஸ்வரமூர்த்தி, டாக்டர் ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர், சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அவர் வந்து சொன்னார் என்கிட்ட, ராஜேஷ்குமார் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கோட்டாவுக்கு ஏதாவது 1 சீட் ஃப்ரீ சீட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. இதில் ஸ்டாண்ட் மெம்பர்ஸ் வந்து 24 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ரைட்டரோட பையனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னன்னா இவர் வந்து இலக்கியத்திற்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன தொண்டு பண்ணியிருக்காரு, இந்த ரைட்டர் வந்து என்ன சமூக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் சீட் கொடுப்போம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அங்கே வந்து நாங்கள்லாம் கேட்போம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து நான் திருச்சியிலேருந்து நான் சென்னை போகணுமுன்னா உங்கள் 4-5 புக் எடுத்து போட்டுக்குவேன், ஃப்ளைட்டில் படிச்சுட்டு போவேன்னு சொன்னார் விசி. ஒரு விசி வந்து என்னுடைய ஃபேனாக இருக்கார் அந்த இடத்துல. அப்போது செனட் இந்த கமிட்டியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜேஷ்குமாரோடைய பையனுக்கு இந்த வருஷம் சீட் கொடுக்கலான்னு நான் இருக்கேன்னு சொன்னார். அப்போ செனட் மெம்பர்ஸில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டார், ராஜேஷ்குமார் வந்து சமுதாயத்துக்கு என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு விசி என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? ராஜேஷ்குமார் வந்து எல்லாரையும் படிக்க வச்சார். பெட்டி கடைகளில் வந்து ஊறுகாய் பொட்டலங்களும் சீக்காய் பொட்டலங்களும் சாம்பு பொட்டலும் தொங்கியதை மாற்றிட்டு புத்தகங்களை தொங்க விட்டார். அதை புத்தகங்களை படித்து 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 படிக்கும் பழக்கம், வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினார். வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தின ஒரு தொண்டு இலக்கிய தொண்டு. இதை மற்ற ரைட்டர்னால் முடியல. இன்றைக்கி இலக்கியம்னு சொல்லிக்கிட்டு ஏதோ விருதுகள் தர்றாங்க, அது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க நீங்கள்? அதே மாதிரி இன்னொரு இதுவும் சொல்லலாம், எப்படின்னா உங்களுடைய நாவல்கள் வந்து ஆபாசம் இருக்காது, அதேதான் அதுதான் இப்போ நான் சொல்ல வந்ததுதான், மது குடிக்கிற விஷயங்கள் இருக்காது. என்னுடைய கதைகளில் ஒரு வரி கூட ஆபாச வரி கிடையாது, இரட்டை அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் ஒரு புத்தகத்தை வந்து ஒரு அம்மாவோ அப்பாவோ படிச்சுட்டு இந்த புத்தகம் எங்கே தன்னுடைய பையன் கண்ணிலையோ பொண்ணு கண்ணிலையோ பட்டுடுமோ அப்படின்னு பயப்படாமல் அங்கே வச்சுட்டு போகணும். அவன் தான் நல்ல எழுத்தாளன். என்னுடைய எழுத்துக்கள் வந்து இன்றைக்கும் வந்து ஏன் படிக்கப்படுதுன்னா பெண்களால், அதுவும் என்னுடைய வாசிகள் பூரா பெண்கள் தான். தாய் குலம் என்னுடைய பெரிய பலம். அந்த தாய் குலம் தான் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய புத்தகங்களை படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேர் வெளியே வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என்னுடைய மகள்களாக நான் என்னுடைய பொண்ணுங்களாக நினச்சேன், பொண்ணுங்களாக நினச்சி என் கூட வந்து நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். பொண்ணுங்க அவள் சீக்கிரம் போய் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களா? ஒரு ஆணுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களா? ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து என்னுடைய மகள்களாக நினச்சி நான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு மதிப்பு எனக்கு கிடைச்சது காரணம் என்னுடைய நாவல்கள் தான். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்னுடைய இலக்கிய பணி தான். கிரைம் இல்லாத இதே கிடையாது. இன்றைக்கி வந்து மகாபாரதம் மிகப்பெரிய மெகா கிரைம் நாவல். சகுனி மாதிரி ஒரு வில்லன் உண்டா? பாலியல் பலாத்காரம் திரௌபதி பண்ணா, அது ஒரு இல்லை, அது வந்து கிரைம் இல்லையா? முதல் பெண் கடத்தல் யார்? சீதையை ராவணன் கடத்திட்டு போனது. ஃபஸ்ட்டு கிட்னாப்பிங். முதல் கோர்ட் சீன் எது? கண்ணகிக்கும் பாண்டியனுக்கும் நடந்த அந்த சொற்போர். சிலம்ப போட்டு உடைச்சா நான் குற்றமற்றவன் அப்படி சொல்லி அவன் நிரூபிச்சா அவள். இப்படி எல்லாமே கிரைம் இலக்கியம் தான். மகாபாரதம் வந்து கிரைம் தான். அது மண்ணுக்காகவும், ராமாயணம் பெண்ணுக்காகவும், சிலப்பதிகாரம் பொண்ணுக்காகவும் நடந்த 3 முப்பெரும் காப்பியங்கள். அதை இன்னும் நாம மறக்கலை. சார் லைட் சார் சார் கடைசியா ஒரே கேள்வி. ஒரே நிமிஷம் கடைசியா ஒரே கேள்வி. சார் C5 தமிழ்ல இதுக்கு முன்னால் வெப் சீரிஸ் செட்டிங்களா? அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? டேட்டாக்கள் சொல்ல முடியுமா? எந்தெந்த மாதிரி இருக்கு? இதுக்கு முன்னால் வெப் சீரிஸ் எந்த அளவுக்கு மக்கள் சேர்ந்திருக்கு, அந்த எண்ணிக்கை அது கொஞ்சம் விளைவா சொல்லுங்க. Well, overall the response that we've been receiving 8 எபிசோட்ஸ் போடுறது அதுங்களா? ஆமாம், இது 80 ஒரு 4-5 கதைகள் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கதை, ஒரு நாவல் அவர்கிட்ட ஏற்கனவே நான் பேசி வச்சுருக்கேன்.
இது நடுவில் வந்து இது வந்தது. இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வச்சு நம்ம ஏற்கனவே சார்கிட்ட பேசி ஃப்யூச்சரில் பண்ணணும் சார், நெக்ஸ்ட் இயர்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி வச்சுருக்கோம். அந்த பிளான் இருக்குது சார். அது சார் உங்களுக்கு நாங்கள் காலேஜில் படிக்கும்போது சார் உண்மையாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களுடைய பாக்கெட் நாவல் வாங்கி படிச்சுட்டு இருப்போம், போட்டி போட்டு படிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய பத்திரிகைகள் வந்து ஒரு டிபேட்டே நடந்திருக்கு. உங்களுடைய கேரக்டர்ஸை வந்து சினிமாவாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு யார் சூட்டாக இருப்பாங்க, கமல்ஹாசன் சூட்டாக இருப்பாரா, ரஜினிகாந்த் சூட்டாக இருப்பாரா அப்படின்ற ஒரு டிபேட்டே வந்து அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் நாவல் படமாக்கப்பட்டால் அதில் அந்த விவேக் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த நடிகர் நடித்தா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கதையை படித்தவங்களெல்லாம் சொல்லுவாங்க, இது விஜய் நடித்தா நல்லா இருக்கும், விவேகா, அஜித், இல்லைன்னா விஜயகாந்த், அப்படியெல்லாம் வந்து பல பேர் சொல்லுவாங்க. முதல்ல கமலஹாசன் சொல்லுவாங்க, அப்புறம் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய விவேக் வந்து இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் படிக்கும்போது விவேக்கை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க இப்படி தான் இருப்பார் விவேக்னு சொல்லி மன அளவில் வந்து அவரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பிம்பத்தை வந்து நான் வந்து ஒரு நடிகர் மேலே கொண்டு போய் செலுத்தி அதை வந்து இவர் தான் நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு அருமையான புதுமுகம் இருந்தால் போதும். இப்போ பாலா மாதிரி விவேக் வந்தால் நல்லா இருக்கும், புதுசாக இருக்கணும். அவர் தான் விவேக், வேறு யாரும் கிடையாது. அது ரஜினியோ இல்லை கமலோ விஜய் அது. ஏன்னா அந்த வாசகன் வந்து அவரை விஜயாக தான் பார்ப்பான், அஜித்தாக தான் பார்ப்பான். ஆனால் வந்து என்னுடைய விவேக்கா பார்க்கணும்னா ஒரு புது முகம்தான் வேணும். அப்படி ஒரு முகத்தை நான் தேடி வைக்கணும். சார், ராஜேஷ்குமார் சார், கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் கதை வச்சுருக்கீங்களா? கதை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட அந்த கதை ஏதாச்சும் இருந்தால் போய் சொல்லுவீங்களா? சார், வந்து எங்கிட்ட கதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சமுத்திரத்தில் போய் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்தால் சமுத்திரம் வற்றி விடுமா? வற்றாது. எங்கிட்ட எல்லா தளத்துலையும் கதை இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, அவர் கமர்ஷியல் ரைட்டர், வெகுஜன எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் பாலு அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து அவர் சொன்னார், அவர் இருக்காரா தெரியல, இங்கே இருக்காரா, போயிட்டாரா? சரி. பாலு வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், கதைகளுக்காக நீங்கள் ஏன் வந்து எங்கெங்கேயோ போய் தேடுறீங்க, அது பிடிக்கல இது பிடிக்கல, ஒருத்தர் சொன்னார் பிடிக்கல அவர் போயிட்டாருன்னு சொல்லி. நம்ம ராஜேஷ்குமார் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க கதையை. அவர் நிறைய வச்சுருக்கார் கதையை. ஒன்று சொன்னால் 10 சொல்லுவார், அதுவும் பிடிக்கலையா இன்னொரு 10 சொல்லுவார். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏன் பிரபலங்களையே போய் தேடி 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 பார்க்குறீங்க? எழுத்தாளர்களோட பயணம் பண்ணுங்கள். சினிமா என்பது ஒரு வட்டம், அதுக்குள்ளேயே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பீப்புளோட இது என்னென்னா, எனக்கு சினிமா என்னுடைய எழுத்து ரெண்டுமே வந்து என்னுடைய இரு கண்கள் மாதிரி தான். நான் கூட சொல்லலை. சினிமாவுக்கு கூட என்னென்னா 2 எழுத்து படம் வெற்றி பெற்றால் எல்லா டைட்டிலும் 2 எழுத்துலேயே வரும். ஒரு பேய் படம் வெற்றி பெற்றால் பேய் படங்களாக எடுப்பாங்க. அப்புறமா டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், அந்த டார்க் காமெடி வச்சே போவாங்க. யோகி பாபு வேணுமுன்னா யோகி பாபு பின்னாடியே போவாங்க. இப்படியே தான் நம்மளுடைய சினிமா துறை இருக்குது. அவர் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி. ஆனால் ஆடியன்ஸ் வந்து நல்ல கதைகளாக இயங்கி கொண்டிருக்கார்கள். ஒரு புதிய தளம், அசத்துறாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. இன்னும் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய குற்றம் 23 படம் வந்தப்போ செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களில் வந்து நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி நான் கதை எழுதியிருந்தேன். அதை டைரக்டர் அறிவழகன் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து சார் இதை படம் பண்ணானாரு. அந்த கதையை பண்ணிவிட்டு நேரடியாக ஒரு பிரபலமான ஒரு நடிகரை போய் கதை சொல்லியிருக்காரு. சார், இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு சார், இது நான் பண்ண விரும்பலை, பண்ண பெண்களோட வெறுப்பு கிடைக்கும், அதனால் நான் இந்த செயற்கை கருத்தரிப்பு படத்தில் நடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அருண் விஜயை போய் பார்த்து சொன்னப்போ அந்த படத்தில் நடித்தார். அது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஏன்னா கதையோட தளம் வந்து முற்றிலும் வேறுபட்டது. செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் இப்போ தான் இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. முதியோர் இல்லங்களும் கிடையாது, செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி 2 தான் இருக்குது. அதனால் இங்கே நடக்கக்கூடிய மோசடிகளை வச்சு நான் எழுதின கதை வந்து பெருமையை வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் தளம் புதிது, கதை புதிது,
அதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த கதை பிடிக்கிறது. ஆனால் நம்ம சினிமா பீப்புள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸு, அப்புறம் வந்து வன்முறை காட்சிகள் வந்து அதீதமாக காட்டுறது, இது வந்து தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. ஆகையால் என்னிடம் எல்லா கதைகளும் இருக்கிறது. அது இளம் இயக்குநராகட்டும், பிரபலமான இயக்குநராக தாராளமாக வரலாம். இப்பொழுது கூட சென்ற வாரம் திரு சந்தானம் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள். என்னோடு 2 நாட்கள் தங்கி கதை விவாதம் நடத்தி, சார் எனக்கு 6 கேள்வி மட்டும் இன்றைக்கி பதில் சொன்னால் போதும் சொல்லி 6 கேள்விகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நான் எழுத கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்படி தான் கதை போகணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்விஸ்ட் இருக்கணும், இதுதான் மாரல், இதுதான் மெசேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவரும் ஹீ இஸ் ஹாப்பி. சார் நல்லா இருக்குது சார், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எங்கிட்ட கேட்டால் நான் கொடுக்கறது ரெடியாக இருக்கேன். அது யாராக இருந்தாலும் சரி. சார் இங்கே ஆ நாங்களும் என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து நானும் ஸ்கூல் புக்கிலலாம் உங்கள் நாவல் நிறைய வச்சு படித்து அடிலாம் வாங்கியிருக்கோம். இப்போ வரைக்கும் விடாமல் படிக்கிறோம். படிக்க டைமில் கூட ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்குறோம் உங்களோட கதைகள். இப்போ இவர் கேட்ட கொஷனுக்கு தான் இது கண்டினியூஷன் தான் இது. இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ கதைகள், இவ்வளோ வித்தியாசமான க்ரைம் த்ரில்லர் செய்திருக்கீங்களே, யாருமே வந்து உங்களை கேட்கவே இல்லையா? உங்கள் கதையை கொடுங்க, நாங்கள் படம் எடுக்கணும், யாருமே கேட்கலையா? இல்லை, நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கதை கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து அவங்க கூட உட்காந்து கதை பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்டிஷன் சொல்லுவேன் நான். அதாவது ப்ரொடியூசர் யார், அவரை பேச சொல்லுங்க என்கிட்ட, நான் அவர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் கூட உட்காந்து பேசுவேன். ஆனால் உங்கள் கூட பேசுனா அது படமாகுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. முதல்ல வந்து நான் பத்திரிகை கதை எழுதிட்டு இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. ஓடிடி தளங்களுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன். பீன்ச் ஆப்பு, நோஷன் ஃப்ரெஷ்ஷு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெப்கோ அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அந்த வெப்தளங்களுக்கு, ரேடியோ ரூம்ஸ், இது மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து புதுசாக எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு வந்து கதை எழுதுக்கு நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது. சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க, வந்து எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் சொன்னேன் ப்ரொடியூசர்னா இல்லை, இனிமேல் தான் தேடணுங்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ நான் சொன்னேன் அப்படி வந்தால் கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்காக வந்து நான் உட்காந்து உங்கள் கதை சொல்ல என்ன பிரயோஜனம்? படம் எடுக்கிறதா இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா வேண்டான்னு சொன்ன கூட அதுலேயே போயிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பிஏ மூலிமா பேச சொல்லுவாங்க. பேசிட்டு சென்னைக்கு வரணும், நீங்கள் வந்து 15 days அங்கே கூட லாட்ஜில் தங்கணும், காலையில் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகும் அப்படின்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த வயதை நான் கடந்துருச்சேன். அந்த வயதை கடந்து என்னால் வந்து வீட்டில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் லாட்ஜில் தான் வந்து நீங்கள் ரூம் எடுக்கணும், அப்போ தான் என்னால் முடியும். நான் சென்னைக்கு வந்து நான் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பொலைட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வயதெல்லாம் கடந்து வந்தாச்சு நான். இப்போ என்னுடைய வயதுக்கு நான் ட்ராவல் பண்ணி வந்து லாட்ஜில் தங்கி அப்படி வந்து நமக்கு ஒரு புகழோ பணமோ தேவையில்லை. அந்த புகழுக்கும் பணத்துக்கும் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. மன நிறைவோடு நான் இருக்கிறேன். அப்போது வந்து என்னுடைய விருப்பத்திற்கு யார் இணங்கி வருகிறார்களோ அவரோடு படம் பண்ண தயாராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் உங்களோட நீங்கள் சயின்ஸ் பற்றி நிறைய கதைகள் எழுதுறீங்க. நிறைய விஷயங்கள் தேடி தேடி அதுக்காக படிக்கிறீங்களா, இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கேட்டு அதை வச்சு எழுதுவீங்களா, இல்லை அதை பற்றி நீங்கள் படிப்பீங்களா? இல்லை, நான் பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ டீச்சர். ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை பிஎஸ்சி பிஎட். நான் 5 வருஷமாக வந்து ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக இருந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு படிச்சிருக்கேன். பிஎட்டில் வந்து சோஷியாலஜி, சைக்காலஜி, சில்ட்ரன் சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் பற்றி என்னுடைய பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க நிறைய டாக்டர்கள் வந்து என்னுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் போலீஸ் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் கூட என்னை ஒரு தடவை கூப்பிட்டு என் கூட பேசியிருக்காரு. கோயம்புத்தூரில் வந்து கோவையில் வந்து அவர் பாலகிருஷ்ணன் சொல்லி அவர் போலீஸ் கமிஷனர். ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஜீப் நின்றது.
உடனே என் காலனியில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து என்னமோ தெரியல, அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ராஜேஷ்குமார் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வந்து நிற்குது, என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீதியில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஜீப்லேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இறங்கி, சார் உங்களை வந்து போலீஸ் கமிஷனர் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அவரே வர்றதுக்கு தான் இருந்தார், ஆனால் புரோட்டோக்கால் இருக்கப்படி அவர் வந்து போகக்கூடாது, ஒருத்தரை தேடி போகக்கூடாது, அதனால் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் போனேன். போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் வந்து என்னை கூப்பிட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசினார். அப்போ சொன்ன ஒரு விஷயம், நானும் என்னுடைய அண்ணனும் வந்து உங்கள் புக்கை படிப்போம் சின்ன வயசில், படித்து அவர் லாயர் ஆகிட்டார், இப்போது கிரிமினல் லாயர் அவர். நான் வந்து போலீஸ் கமிஷனர் ஆகிட்டேன். அதுக்கு நன்றி சொல்லவும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நான் அதுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னார். இது மாதிரி போலீஸ்லேயும் சரி, பேரண்ட்ஸுக்குலேயும் சரி, மற்ற துறையிலும் சரி, எல்லாமே என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை எழுதுகிறேன், இதுக்கு வந்து எனக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க தருவாங்க. அதை வச்சு நான் கதை எழுதுவேன். இதுதான் என்னுடைய ரகசியம், வேறு எதுவும் கிடையாது. அதை மெனக்கடணும், ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க கூகுளில் பார்த்தா கிடைக்குமேன்னு சொல்லி. ஆனால் கூகுளை நம்ப முடியாது. ஏன்னா கூகுளில் வரக்கூடிய பல தகவல்கள் வந்து பொய்யாக இருக்கும். அதை படித்தோம்னா இது உண்மையாக தெரிகிறதுக்காக நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேட்பேன். அது செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம் அல்லவா, அந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்டால், சார் கூகுளில் சொல்கிறதெல்லாம் பொய் சார், இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நான் எடுத்துக்குவேன். கூகுள் சொல்கிறது பண்ணுறதில்லை. ஓகே, தேங்க்யூ சார். உங்கள் நடுத்தர ஏஜில் எல்லா பத்திரிகையிலையும் ஃபோட்டோ வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு எழுத்தாளர்னால் இப்படி தான் போஸ்ட் கொடுக்கணும், ஒரு டைரக்டர்னாக்கா இப்படி தான் போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் டேஸில் உங்களது பார்க்கும்போது உங்கள் போஸ்ட் மாதிரி நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏன் நடிப்பு ஆசை இல்லையா? எந்த இயக்குனரும் வந்து கூப்பிடலையா? இல்லை நடிப்பை நீங்கள் வந்து வெறுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார்? அது அந்த அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எதுவுமே ஓப்பனாக சொன்னதில்லை, இப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் சொல்கிறது நான் ரொம்ப அழகாக இருந்த மாதிரியும் சினிமாவில் ஏன் நடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்படியா? அப்படி என்ன அழகாக இருக்கவங்களாம் ஏன் போகல சினிமாவுக்கு? இதே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க, அழகாக இருக்காங்க. நம்ம கௌசிக் இருக்கார், பாலா இருக்கார், அப்புறம் எல்லாருமே வந்து எல்லோரும் நல்லா இருக்காங்க அல்லவா? அவங்கெல்லாம் ஏன் போகல? நடிப்புங்கிறது வந்து அவங்கவுங்க வந்து ஆசைப்படணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு கலை. இப்போ நான் எப்படி கதை எழுதுறனோ அது மாதிரி ஒரு இது. நம்ம அழகாக இருக்கோம், நம்ம முடி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் சினிமாவில் வந்து போகணுன்னு அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னை ஒரு தடவை மணிவண்ணன் வந்து கூப்பிட்டார். அவர் 100வது நாள் படம் பண்ணி முடித்த உடனே வேற ஒரு படம் அவர் கூட பண்ணுறான்னு சொல்லி இதயம் பேசுகிறது மணியன் வந்து என்னை கூப்பிட்டு பேசினார். நீங்கள் போய் மணிவண்ணன் பாருங்கன்னாரு. அப்புறம் அவர் என்னை பார்த்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார், சார் நீங்கள் படத்தில் நடிக்கலாமே, உங்கள் முடி நீங்கள் உங்கள் தோற்றமெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பண்ணலாமேன்னு சொன்னார் அவர். ஆனால் எனக்கு அதில் வந்து ஆசை வரல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யாருமே கூப்பிடல, எனக்கு அந்த ஆசையும் இல்லை எனக்கு இப்போது. ஏன் இப்போ நான் நல்லா இல்லையா? சார் உங்களுடைய கதைகளில் வந்து நிறைய சினிமாவில் வந்து சீன்கள் வந்து காப்பி அடிச்சிருப்பாங்க, நேரடியாக மறைமுடுவாக திருடி இருப்பாங்க, ஏகப்பட்ட கதை இது இப்படி இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளோட சீன் தானே. ஆமாம். நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டோ கேஸ் போட்டோ இது வரைக்கும் எதையுமே பண்ணலை, ஏன் சார்? அது காரணம் வந்து எங்கள் லாயர் ரொம்ப நல்லவர். அவர் சொன்னார், ராஜேஷ்குமார் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கேஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எங்கன்னா சென்னை, நீங்கள் சென்னை தான் போகணும். ஒவ்வொரு தடவையும் என்னை சென்னை கூப்பிட்டு போவீங்களா? என்னை லாட்ஜில் தங்க வைக்கணும், என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும், ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரணும் செய்யணும். ஒரு கேஸ் முடி 20 வருஷம் ஆகும், எனக்கு வயசாகிடும். என்னோட கேஸை என் பையன் நடத்துவான், உங்களுக்கு பின்னால் உங்கள் பையன் வந்து எனக்கு இந்த கேஸ் நடத்துவான். அப்போ கடைசியில் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு சொல்லுவார், ஒரே இன்னும் 2 பேருக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அதே மாதிரி நம்ம கேஸ் போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு உண்டான கிரெடிட் நீங்கள் சொல்கிறீங்கல்லவா, உங்கள் கதையை வந்து ஒருத்தர் திருடிட்டாரு, உங்கள் கதையை வந்து ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு சொல்லி, அதுவே எனக்கு பெரிய வெற்றி தானே.
இது வந்து இதே போதுமே எனக்கு, ஒன்றும் கிடையாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தேன் தியேட்டரில், சமீபத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நானும் என் மனைவியும் பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி வந்து ஒரு 4-5 பேர் பசங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேய் மச்சி, இந்த கதையை படிச்சிருக்கேன்டா, இது ராஜேஷ்குமார் எழுதுகிற கதைடா இது அப்படின்னு அவன் காதுபட்டு சொல்கிறான். இது வந்து எனக்கு எடுத்த வெற்றியா இல்லையா? அப்போ எதுக்கு நான் அவன் மேலே கேஸ் போடணும்? கேஸ் போட்டால் எனக்கு மன உளைச்சல் வரும், எனக்கு பண செலவு வரும். அன்னதானம் மாதிரி இது விஷயதானம், அவ்வளோதான். சார் 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 ராஜேஷ்குமார் சார் தான் கேள்வி. சார் அதோட கண்டினியூஷன்ல தான் இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா பல கதை திருடுகள் பிரச்சனைகள் வருது. ஒரு கதையாசிரியரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா, மலையாளத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரைட்டர்ஸ்க்கான கிரெடிட் உண்டு சார். இங்க வந்து உங்களுக்கு கௌஷிக் கொடுத்திருக்காரு, ஓகே, இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். பல இடங்கள்ல பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கதைகளை இயக்குனர்கள் தான் கதைகளாக சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி யாருன்னா கதை சொல்ல போனா சில ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த கதையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. இது நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கும் போகுது. இதுக்கு நீங்க ஒரு கிரைம் ரைட்டரா இதுக்கு எதனா ஒரு வழிமுறை இருக்கா அதை பாதுகாக்கிறது, அதர் தன் காப்பிரைட் ஆக்ட் தவிர வேற எப்படி இதை பாதுகாக்கலாம் சார்? சார் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. எல்லாத்துக்குமே காலம் பார்த்துக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஏமாத்தின யாருமே சினிமா ஃபீல்டு இது வரைக்கும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், இது நான் பொய்யா சொல்லல. இன்னைக்கு என்னுடைய கதைகளை திருடி பண்ணவங்கெல்லாம் யாருமே ஃபீல்டில் இல்லை. எனக்கு ஒழுங்காக பணம் கொடுத்தவங்க நல்லா இருக்காங்க. சார் கௌஷிக் சார் ஜி5க்கு தான் ஒரு கேள்வி சார். இப்போ கண்டினியூஸாக நீங்கள் கிரைம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸாகவே பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து வரவேற்பு நல்லாவே இருந்துருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக வேற இந்த மாதிரி பைப் லைன்ஸ்ல இந்த மாதிரி கதைங்க வச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கு இதோட இது இன்னும் எவ்வளோ நாள் தொடரும்? க்ரைம் ஆக்சுவலாக நம்ம கதை கேட்க உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 10 கதையில் 8 க்ரைம் தான் வரும். அந்த 2 தான் ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது ஜானரில் வரும். க்ரைம்ன்றது வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஸ்பேஸ். இது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஹை கொடுக்குற ஒரு ஸ்பேஸ், ஒரு ஜானராக இருக்கிறதுனால க்ரைம் வந்து கொஞ்சம் ஓவர் இண்டெக்ஸ் நம்ம பண்ணி நிறைய க்ரைமாக நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதுலேயே என்னெல்லாம் வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஒரே மாதிரி க்ரைமே நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு வந்து க்ரைமை தாண்டி பல ஜானர்ஸில் கதைகள் வரப்போகுது. எங்களோட அடுத்த லைனப் நீங்கள் இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம சந்திச்சு தானே இருக்கோம். அடுத்த மாதம் நம்ம சந்திக்கும் போது உங்களுக்கு தெரியும் அது டோட்டலாக இதுலேருந்து வேறு ஒரு ஜானரில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் வரப்போகிறதும் அது டோட்டலாக வேறு ஒரு ஜானரில் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஜனவரியில் உங்களுக்கு வரப்போகுது. அதை இப்போ நான் சும்மா ஒரு டீஸ் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஆனால் அது ஆக்சுவல் டீசர் உங்களுக்கு ஜனவரியில் வரும், என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் க்ரைம் ஏன் ஓவர் இண்டெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வழக்கமாக ரொம்ப கோரியாக இல்லாத வரைக்கும் வீட்டில் உட்காந்து ஃபேமிலியாக பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் வந்து க்ரைமாகவும் இருக்குது. அதில் நம்ம எவ்வளோ வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். சாரோட புக்ஸில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் க்ரைம் இருக்குது. அது நம்ம நான் எடுத்தனாலே அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு நான் வந்து மாதம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரி அவரோட ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம அடுத்தது என்ன எக்ஸைட்டிங் அப்படின்றத பார்த்து டெஃபினட்டாக சாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. வினோதினி மேடம்க்கு ஒரு கேள்வி. வினோதினி மேடம் இங்கே தான் ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து மெசேஜ் ஓரியன்டாக போட்டு இருந்தீங்க சோஷியல் மீடியாவில். இப்போ சமீப காலமாக குறைஞ்சிடுச்சு, ஏன் போடுறது நீங்கள்? இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நான் உண்மையாக அதான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள் 41 உயிர்கள் வந்து கரூரில் போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்போ பேசலை. 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த குடும்பங்களே அந்த விஷயத்தை மறந்துட்டு கடந்து போகிறாங்க. அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது. ரேகையை பற்றி அதான் ஒரே ஒரு கேள்வியாக கேளுங்க மேடம். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். எந்த ஒரு நடிகையும் வந்து ஸ்டேஜில் இருந்து சாரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஈகோ வந்து ரொம்ப
மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த படத்துல நிஜமாவே அது நான் வந்து பேசினது கொஞ்சம் கடுமையாக இருந்தது தான். ரொம்ப சாரி, வெரி சாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம். பண்ணும்போது டேரக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதை கண்டிப்பாக சஜஷன் சொல்லியிருப்பீங்க, நான் நல்ல நடிகரா என்ன ஏன்னா இது போட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது இல்லை, நான் வந்து எல்லா டைரக்டர்ஸ்ட்டையுமே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். என்னுடைய முதல் படத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர். நான் வந்து ஒரு வீட்டில் நான் சொல்லிகிட்டே போவேன். ஆக்சுவலாக நான் ஸ்பாட்லேயே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் மூளையை கைட்டி வச்சுட்டு தான் நான் ஸ்பாட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சில டிசிப்ளின் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நம்ம டைரக்டருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம டைரக்டர் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து போன உடனே இன்றைக்கி எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிற வார்த்தை நான் கேட்க மாட்டேன். முதலே அதை கேட்டுப்பேன், என்ன கால் ஷீட் கேட்டுப்பேனே தவிர இன்றைக்கி எப்போ முடியும் எனக்கு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பேக்கப் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆக்டர்ஸ் யாருமே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, டைரக்டர் மட்டும்தான் சொல்லணும். அதே மாதிரி கோ ஆக்டருக்கு வந்து யாரும் வந்து சஜஷன் கொடுக்கக்கூடாது, இப்படி பண்ணலாமே. அவங்க எவ்வளோ ஜூனியராக இருந்தாலும் நம்ம வந்து அது பல வருடங்கள் நம்ம நடிச்சிருந்தாலும் அதை நான் இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நான் வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, இப்போ இதுலேயே வந்து நானாக பண்ணியிருந்தேன்னா நான் என்னால் ஒரே பாணியில் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு டைரக்டருக்கு நம்ம வந்து மோல்ட் ஆகும்போது தான் நம்ம வேறு மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுலேயுமே வந்து அப்படி தான் போனதும். தீனா சார் டைரக்டர் சொல்லுங்க சார். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் மாஃபியா, இந்த மெடிசன் பற்றி தான் போயிட்டுருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கிட்னி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து திருடுன்னு சொல்ல முறைகேடுன்னாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தைரியமாக G5ல சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? ஒருவேளை நம்மளுக்கு ரைடு வருமா, இடி வருமா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை கௌசிக் சார் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் கிளினிக்கல் ட்ரையல் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். பட் இந்தியா கண்டென்ட் அவங்க வரும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே தெரியல. அப்புறம் கௌசிக் சார் சொன்னார் எங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. ரீசெண்டாக கூட ஹைதராபாத்லேயோ மங்களூர்லேயோ இருக்கிற GHல இது நடந்திருக்கு. ஸோ ரைட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வர பேஷண்ட்டுக்கு மேலே இது மாதிரி பண்ணியிருக்காங்க. மாதிரி நிறைய நியூஸ் இதில் போடுவோம் ஆக்சுவலாக. ஆமாம். அதே போல் காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜெய்பீம்லேயும் போலீஸாக நடிச்சிருப்பார், விடுதலையிலையும் போலீஸாக வருவார். ஸோ அதே காஸ்டியூம் இதுலேயும் போலீஸாக தான் பண்ணியிருக்காரு. அது நாங்கள் கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த காஸ்டியூம் அவாய்ட் பண்ணி நிறைய இடங்கள் இன்வெஸ்டிகேஷன் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஃப்டியில் போகிற மாதிரி தான் வச்சுருப்போம் நாங்கள். அதுக்காண்டியே பிளான் பண்ணது அது. அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே வேணாம் அப்படின்ட்டு. டைலாக் ரைட்டர் யார் இதுக்கு? நீங்களே பண்ணீங்களா? இல்லை வினோதி மேடமுக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பீங்க, ஒரு கிளாப் கூட வந்திருக்கோம், பெண்கள்னா லஞ்சம் வாங்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி. அது எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை அது உண்மையை சொல்லிடுறேன், அது கௌசிக் சார் தான் சொன்னார். பர்டிகுலர் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் சொன்னால் நான் எப்போதுமே செய்வேன். அது சொன்னார். அது ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த கேரக்டர் வந்து மேல் கேரக்டர் தான் இருந்தது. திடீர்னு வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு டைமில் வந்து இது ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று வந்தது. அது பண்ணும்போது அவங்கள பார்த்தா யாராவது வில்லன்னு சொல்லுவாங்களா, அவங்க வில்லனாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும் வந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லிக்கலாம், ஏன் பொம்பளைன்னா காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்களா, அது என்ன ஆம்பளைங்களோட ஐபியான்னு அது அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அவங்களும் ஆசைப்படுவாங்க, அவங்களும் கொலை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து எழுந்தது தான், வேறு ஒன்றும் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணல. கௌசிக் சார், நீங்கள் டீம் டிஸ்கஷனில் உட்காரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒரு லேடி போலீஸ் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது, மல்லிப்பூ வச்சுருந்துலாம், அது மென்ஷன் பண்ணும்போது சொன்னாங்களா இது ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு? இல்லை அந்த சீன் வந்து தீனா சார் எழுதும் போதே எழுதி எடுத்துகிட்டு வரும்போதே அது ரொம்ப குவக்கியான ஒரு சீனாக இருந்தது. ஒரு நிச்சயதார்த்தம் ஆகி மெல்ல மல்லிப்பூலாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பொண்ணு ஏறி உட்காந்ததுக்கப்புறம் வேணும்னு அவனை கலாய்க்கிறதுக்காக ஒரு அந்த கெட்டப்பில் இருக்கும்போது அவன் சொல்கிற அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, ஒரு இழை வீட்டுக்கு போகிறோம், இப்போ உன் வீட்டில் இழை விழுந்த மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீயும் பின்னாடி வா அப்படின்னும் போது அது நிஜமாகவே குவக்கியாக இருந்தது. அது இது வரைக்கும் வராத ஒரு சீனாக இருந்ததுனால அங்கே எல்லாருமே சிரித்தோம், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். அது ஓகே, நான் டைரக்டர் தான் கேள்வி கேட்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் வினோதினி மேடம் கேரக்டர் பற்றி. அதுக்கு நீங்கள் போதுமான பதில் சொல்லிட்டீங்க, அதனால் அதே கேள்வியை நான் அவங்க ரிப்பீட் பண்ணல. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ராஜேஷ் குமார் ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி ஃபைனலாக. சார், நீங்கள் நிறைய க்ரைம் நாவல்ஸ் எழுதிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் சினிமாவா டிவி சீரியல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் என்னென்னா, ஒரு நிஜமாக நடக்கிற ஒரு க்ரைம், அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூவே இல்லாமல் ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சார் சாப்பிட்டு போனால் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு யாராவது தேடி வந்திருக்காங்களா உங்கள்கிட்ட?
ஆமாம் வந்திருக்காங்க 1988. நீங்கள் சொன்ன உடனே இப்போ ஞாபகம் வருது. 1988 பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோனெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு நாள் கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் வீட்டுக்கு வந்தது. கொரியரை பிரித்து பார்த்தோம்னா அதில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸு எல்லாம் பிரித்து பார்த்தா எங்கே பார்த்தா பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேர் என்ன மறந்துட்டேன். அவர் வந்து ஒரு எஸ்ஐ. உள்ளே வந்து ஒரு லெட்டர் வச்சுருக்காரு. உள்ளே வந்து ஏகப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி, உள்ளே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்குமூலங்கள், இதெல்லாம் போட்டு எதுக்குடான்னு பார்த்தா லெட்டரை படித்து பார்த்தா, சார் என் பேர் மறந்துட்டேன், நான் உங்கள் வாசகன், நீங்கள் உங்களோட க்ரைம் கார்டனால நல்லா படிக்கிறேன், ஒவ்வொரு கொலையும் ரொம்ப அற்புதமாக வந்து விவேக் கண்டுபிடிக்கிறாரு, விவேக் நீங்கள் தான்ங்கிறது எனக்கு தெரியும், அந்த மூலம் தான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு கேஸை வந்து கரெக்டாக போய் நூல் பிடிச்ச மாதிரி போய் கொலையாளி பிடிச்சிடுறீங்க தடைங்கள் எல்லாம் வச்சு. இந்த மாதிரி வந்து சார் ஒரு கொலை நடந்தது சார் எங்கள் ஊரில், இந்த கிராமத்தில் வந்து ரெட்டை கொலை நடந்திருக்கு. இதில் வந்து 20 பேர் மேலே சந்தேகப்பட்டு 20 பேரையும் விசாரித்து பார்த்தப்போ யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரியல சார். எல்லார்கிட்டையும் வந்து வாக்குமூலம் வாங்கி வச்சுருக்கேன், படித்து பார்த்தேன், எவனை சந்தேகப்படுறதுன்னு தெரியல, அடித்தும் பார்த்தாச்சு, ஒன்றும் பெயர முடியல. நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் படிச்சுட்டு இதில் எவன் கொலைகாரன்னு சொன்னீங்கன்னா நான் அவனை கைது பண்ணிடுவேன். கைது பண்ணி நான் சொல்லிட்டோம்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார். நீங்கள் தயவுசெய்து இதையெல்லாம் படித்து பார்த்துட்டு இதில் எவன் கொலைகாரனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொன்னார். இதை நான் பண்ணிவிட்டு உடனே அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னென்னா, நீங்கள் எழுதினது என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் வந்து நீங்கள் இவ்வளோ இது வந்து எல்லாம் வாக்குமூலங்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே போலீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நான் ஒரு நாவல் எழுதும்போது எனக்கு கொலைகாரன் யாருன்னு தெரியும். முதல்ல அந்த கதை எழுதும்போதே கொலை எப்படி நடக்குது, யார் கொலை பண்ணுவாங்க, அங்கே தடையை என்ன விட்டுட்டு போவாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கதையை கொண்டு போய் கடைசியில் ஒருத்தனை பிடிப்பேன். இது வந்து எழுத்து. திஸ் இஸ் தியரி. இது வந்து தியரி. நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறேன். ஒரு கேஸு இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பண்ணுறேன். ஆனால் இது ப்ராக்டிக்கல். இது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க. அதனால் எழுத்தாளர் வேறு, போலீஸ் வேறு அப்படின்னு நான் சொன்னேன். வழக்கம் போல வினோதினி மேடம் இந்த படைப்புலேயும் வந்து கொன்னுட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, நடிப்பில் கொன்னுட்டீங்கன்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ராஜேஷ்குமார் சார்கிட்ட ஒரு இது என்னென்னா, ஒரு விமர்சனம் என்ன வருது ராஜேஷ்குமார் சார்கிட்ட, அவருக்கும் தெரியும். ஒரு கற்பனையான ஒரு கதையை வச்சு அதை சுவாரஸ்யமாக கொடுத்து அதை பெரிய சாதனை பண்ணியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை அவர் தொடர்றதில்லை பொதுவாக. அதாவது எப்பயோ பின்னாடி வந்து இது மாதிரி செயற்கை இது மாதிரி வரலாம் அப்படிங்கிறலாம் கற்பனை பண்ணி அதில் என்னென்ன நெகட்டிவ் வரலாங்கிறலாம் கற்பனை பண்ணியிருக்கிறாரு தவிர, இப்போ உதாரணமாக இப்போ வினோதினி மேடம் கூட வந்து ஓப்பனாக சொன்னாங்க, இப்போ கரூரில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி இப்போ கோவையில் வசிக்கிறாரு, கோவை கலவரத்தை பற்றி கூட அங்கே இருந்து அந்த நேரத்தில் ஏதாச்சும் எழுதியிருக்கலாம். இல்லை சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து பொது விஷயத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ராஜேஷ்குமார் சரியாக வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது சமுதாயத்துக்காக இந்த ராஜேஷ்குமார் ஒன்றுமே பண்ணல, அவர் வந்து கதை எழுதிட்டு சொல்லியிருக்கீங்க. நான் யாருமே குற்றம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குற்றவியல் கதையெல்லாம் நான் எழுதிட்டுருக்கேன். தப்பு செய்தவன் உப்பு தின்றவன் தண்ணியை குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை அவனுக்கு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய பாலிசி. நீ எவ்வளோதான் திட்டம் போட்டு ஒரு மர்டரை பண்ணாலும் போலீஸில் மாட்டிக்க போகிறேன் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான். போலீஸில் வந்து ஒன்று இருக்கும், ஒருத்தன் எவ்வளோதான் திட்டம் போட்டு, நான் கேட்டேன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, எப்படி சார் வந்து ஒருத்தனை பிடிக்கிறீங்க, எப்படி சந்தேகப்படுறீங்கன்னு கேட்பேன். அப்போ சொன்னார் ராஜேஷ்குமார், ஒரு இடத்துல ஒருத்தன் கொலை பண்ணான்னா, ஒரு குற்றத்தை பண்ணான்னா அவனையும் அறியாமல் ஒரு ஐடென்டிஃபை விட்டுட்டு போவான், ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். தட் இஸ் பர்க்லஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டே இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பர்க்லஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. எப்படி விட்டுட்டு போவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீ தப்பு பண்ணாதேன்னு நான் சொல்ல வர்றேன் உங்ககிட்ட. நீ பாலியல் பலாத்காரம் பண்ணாதே, உனக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. இப்போது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது ராஜேஷ்குமார் நீங்கள் வந்து ஏதோ கதை எழுதுறீங்கன்னு சொல்லி,
இதே வந்து சாராய பாட்டில் என்ன எழுதியிருக்கான், குடியை கெடுக்கும், குடிக்காதுன்னு சொல்கிறான்ல, அப்பயும் குடிக்கிறாங்க எல்லாம், அப்பயும் குடிக்கிறாங்க. அது சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி என்னுடைய கதைகள் வந்து நீ தப்பு பண்ணாதே, தப்பு பண்ணால் உனக்கு பிரச்சனைகள் இருக்குது, குடும்பம் அழியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். என்னுடைய கதைகளில் பொய்டிக் ஜஸ்டிஸ் இருக்குது. என்னுடைய கதைகள் எல்லாம் நீங்கள் இது வரைக்கும் படித்ததில்லை. 1500 நாவலில் வந்து நீங்கள் மீறி போகிற ஒரு 100-150 நாவல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய கதைகள் பெண்களுக்காக எழுதியிருக்கேன். பெண்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் ஒரு சதவீதம் கூட போலீஸே இல்லாத கதைகள் இருக்குது. ஒரு துளி கடல் இல்லைன்னா யார்? ஒரு பெண். ஒரு பெண்ணோட மனசு தான் ஒரு துளி கடல். ஒரு பெண்ணோட மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. கடலின் ஆழத்தை கூட ஒருத்தன் கண்டுபிடிக்கலாம், ஒரு பெண்ணோட மனசில் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கால சித்தர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற உளவியல் டாக்டர் வரைக்கும் சொல்லிட்டாங்க. அது உண்மையா இல்லையா? ஒரு பெண்ணோட மனசில் தெரியுமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆண் சீக்கிரமாக வந்து ஒரு ஆணை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆண் அழுதா அவன் உடஞ்சானோ அவ்வளோதான், முடிஞ்சான். ஆனால் ஒரு பெண் வந்து தான் அவள் வந்து உடம்பால் மென்மையானவள், உள்ளத்தால் இரும்பானவள். அதுதான் ஒரு துளி கடல் அப்படிங்கிற பேர் வச்சு கதை எழுதினேன் ஒரு பெண்ணை பற்றி. அதே மாதிரி பூவில் செய்த ஆயுதம் அப்படின்னு டைட்டிலில் ஒரு கதை எழுதினேன். பூவுன்னா என்ன? ஒரு பெண். அதில் செய்த ஒரு ஆயுதம் தான் ஒரு பெண். ஒவ்வொரு பெண்ணும் பூவில் செய்த ஆயுதம். இது வந்து நான் எழுதினேன் ஒரு கதை. ஒரு பெண் எப்படி வந்து கிரைமை வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி ஒரு கதை எழுதினேன். மூடு பனி நிலவுன்னு ஒரு கதை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் கதைகளை முழுமையாக படிக்காதவங்க தான் இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்குறாங்க. மூடு பனி நிலவுன்னா என்ன? ஒரு பெண் ஒரு கிரைம் சூழலில் மாட்டிக்கிட்டா அவள் எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருவா சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். காலையில் வந்து ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் தோலில் மண்வெட்டியை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தார். கூட அவருடைய மனைவி சித்தால் வேலைக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அந்த அம்மாவும் போயிட்டுருக்காங்க. 2 பேரும். நான் காலை நின்றுட்டுருக்கேன். அந்த அம்மா போன பிறகு லேசாக திரும்பி பார்த்தாங்க, வந்தாங்க என்கிட்ட. நான் நினச்சேன் ஏதோ வழி கேட்குறாங்க நினச்சிட்டு, என்னம்மா ஏதோ வழி தெரியலையான்னு. இல்லைங்கய்யா, நீங்கள் ராஜேஷ்குமார் தானே, இந்த கதையெல்லாம் எழுதுருவீங்களே அவர் தானே நீங்கள் அப்படி கேட்டுச்சு. ஆமாம்மாண்ணே. ஐயா மாறிட்டீங்க ஐயா, ரொம்பவும். முதலெல்லாம் புதுசுன்னு முடி இருக்கும், இப்போ வந்து மாறிட்டீங்க ஐயா. ஆமாம், வயசான எல்லாம் மாறுவாங்கல்ல அப்படின்னு கேட்டேன். சரிம்மா இப்போ என்னம்மா விஷயம்னு கேட்டேன். இல்லைங்க, நான் 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா. நான் உங்கள் நாவல் தான் ஐயா படித்து சில இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கட்டிக்கிட்டேன் ஐயா. அது மேயை கம்மின் அப்படின்னா நான் உள்ளே வரலாமான்னு தானே அர்த்தம். அப்படின்னு ஒரு பொண்ணு, அதாவது ஒரு சித்தால் பொண்ணு என்கிட்ட கேட்குது. 6ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன், உங்கள் நாவல் படித்து தான் நான் வந்து